கவிமாமணி விருதினில் விஜிமா என்ற விஜயலட்சுமி மாசிலாமணிக்கு அம்மா ராஜேஸ்வரி ராமலிங்கம் அவர்களும் அரிமா சுப்பிரமணியம் அவர்களும் வழங்கியிருந்தார்கள். அதனுடைய பாரதிய கலைக்கழகத்தினுடைய விருதாக இது பெருமை பல வைக்கக்கூடிய ஒரு விருது. அந்த விருதினை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறார்கள். அதற்கான சந்தன மாலையை வழக்கம்போல் வழங்கக்கூடிய சந்தன மாலையை அவர்களுக்கு அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள். இந்த சந்தன மாலை போடுபவர்கள் தான் கவிமாமணியாக இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அரிமா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு இங்கே வந்திருந்தாலும் கூட மிக சிறப்பான பகுதியை இங்கே எடுத்துக்கொண்டு கவிமாமணி விருதினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அம்மா ராஜேஸ்வரி ராமலிங்கம் அவர்களுக்கு எங்கள் பாரதிய கலைக்கழகத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மணிப்பாக்கம் மகளிர் சங்கத்தின் சார்பாக அம்மா விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களுக்கு இந்த பொன்னாடியை வழங்குகிறார்கள். அடையாளப்படுத்தியது சூரிய தேர்தல். நிறைய கவிதைகள் எழுதுவாங்க. அந்த கவிதை அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தது சூரிய தேர்தல் என்று எங்களுடைய அமைப்பை பாராட்டி கொள்கிறேன். இன்னும் நிறைய கவிதைகள் இங்கே பாரதிகளிலிருந்து கீதா அவர்கள் சிறந்த சமூகத்தில் மணிப்பாக்கம் மகளிர் மன்றத்தினுடைய மணிப்பாக்கம் மகளிர் மன்றம் கடந்த ஒரு 30 வருடங்களாக மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பாராட்டியும் அவர்களுக்கு விஜிமா விருது 2020 கொரோனாவிற்கும் ஒரு நாள் முன்னால் அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மகளிர் மன்றம் என்றால் அதுதான். நான் எவ்வளோ லைஃப் ஸ்டைல் போயிருக்கேன், டோஸ்ட் மாஸ்டர் ஸ்டெப்ஸ்லாம் போயிருக்கேன். ஆனால் அவங்களுடைய செயல்பாடு எளிமை இனிமை. இப்போ கூட நாங்கள் மகளிர் தினத்தை முன்னாள் கொண்டாடினோம். ரொம்ப அருமையாக இருந்தது. So what we need in life is be happy and make others happy. அதை அவங்க அருமையாக செய்துட்டு இருக்காங்க. That's why I always appreciate the Ladies Association. Okay, thank you. கவிமாமணி விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களை பாராட்டி பாரதிதாசன் கவிதையின் சார்பாக நம்முடைய கவிமகிழ் அவர்கள் இந்த தீக்குழந்து தேடருவி என்கின்ற கவிதை நூலை உண்மையாக பரிசாக வழங்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த நண்பர். ஆரம்ப காலங்களிலே என்னுடைய மூக்குத்தி பூக்கள் என்ற கவிதை நூலுக்கு அணிந்துரை எழுதியவர் அவர் மிகவும் பாராட்டி எழுதினார்கள். அதற்கு பின்னர் நிறைய கவிதைகளை எழுதுவதற்கு அந்த நூல் மிகவும் ஊக்கமுள்ளதாக இருந்தது. அவரின் நண்பர் இன்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் நான் பத்திரிகை அவருக்கு அனுப்பவில்லை. அவர் பாரதிய கலைக்கழகத்தின் மூலமாக இந்த நூலை எனக்காக நினைவாக என்னை நினைத்துக் கொண்டு அனுப்பியதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். நன்றி. அவருக்கு இந்த சபை மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. 3 கவிமாமணிகளின் கவிதைகளை எல்லாம் ஆய்வு செய்து நூலாக்கம் செய்து வெளியிட்டிருக்கின்ற எங்களுடைய செயலாளர் கவிமாமணி வாசல் ஈழன் அவர்களுக்கு இந்த பயனடையை அறிவித்து மகிழ்ந்தேன். ஆய்வுரை பற்றிய ஆய்வுரையை இப்பொழுது பாரதிதாசன் அமைப்பை வைத்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விருதினை வழங்கி ஊக்கமூட்டி கொண்டிருக்கக்கூடிய திருவி பாபு அவர்கள் இப்பொழுது வழங்குவார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதி கலைக்கழகம் தன்னுடைய பணியை தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்துகின்ற இந்த நிகழ்வில் ஒரு நூல் வெளியீடு, கருத்தை கவரும் கவிதைகள் என்கின்ற ஒரு நூல் வெளியீட்டை நம்முடைய கவிமாமணி இளையன் அவர்கள் இந்த அரங்கத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள்.
இந்த கருத்தை கவரும் கவிதைகள் என்கின்ற நூலானது இந்த திறனாய்வு என்பது ஐயா பெரியண்ணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாகும். அவர் விரைவில் அவருடைய ஊருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அந்த பணியை என்னிடத்திலே வழங்கியிருக்கிறார்கள். முதலாக இறைவணக்கம் பாடிய திருக்குறள் சோ பத்மநாதன் ஐயா அவர்களையும் தலைமையேற்று இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கவிமாமணி முனைவர் குமரச்செழியன் ஐயா அவர்களையும் வரவேற்புரை நல்கிய கவிமாமணி லிங்கராஜா அவர்களையும் மகிழ்ச்சியான சிறப்புரை ஆற்றிருக்கின்ற கவிமாமணி விஜயலட்சுமி மாசிலா அம்மையார் அவர்களையும், அதாவது தலைப்பு 2050 பெண்கள் என்கின்ற தலைப்பிலே சிறப்புரையாக இருக்கிறார்கள். அது இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த அரிமா சுப்பிரமணியம் அவர்கள் தலைவர் ஆழ்வார் தமிழரங்கத்தினுடைய தலைவராக இருந்து வைணவ இலக்கியங்களிலே ஆரங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வணங்கி நூல் பெற்று ஆய்வுரைக்காக இருந்த நம்முடைய முனைவர் நந்தாமூர் கோ பெரியண்ணன் ஐயா அவர்களையும், அதாவது தேசிய தலைவர் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து ஐயா விக்ரமன் அவர்களுடைய விருப்பப்படி தலைவர் பொறுப்பை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 600 உறுப்பினர்களை சேர்த்து இன்றைக்கு அந்த எழுத்தாளர் சங்கத்தை இம்மைவைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களையும், அதே போல கவியரங்கம் இன்றைக்கு 668வது கவியரங்கம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த அமைப்பு நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய பேராசிரியர் முருகி ஈஸ்வரி அவர்கள் இந்து கல்லூரியினுடைய கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி பல்வேறு அரங்குகளிலே போன அரங்குகளிலே அவரை பற்றி நிறைய சொல்லுவது கூட ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. இப்போ நான் அதிகமாக சொல்ல முடியாது, ஏன்னா மட்டும் சொல்லிட்டேன். ஆகவே அவர்கள் கவிதை கட்டுரை மற்ற இலக்கியங்கள் பன்முகத்தன்மை இருக்கின்ற ஆற்றல் பெற்ற அம்மையார் அவர்கள் மனையில் வாழ்விட செய்பவள் அன்னை என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அம்மையார் அவர்களையும் மனைவி கவியரங்க தலைவராக இருந்து இதை நடத்த இருக்கின்ற அம்மையார் அவர்களை நான் வணங்கி நன்றி உரை என்னுடைய கவிமாமணி வாசல் இளைஞன் ஐயா சிலாக அவர்களையும் நான் வணங்கி நேராக ஆய்வுக்குள்ளே நுழைகின்றேன். அவர் கருத்துக்களை கவரும் கவிதைகள் என்கின்ற நூலை ஆய்வுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் எனக்கு வார்த்தை என்று போட்டிருக்கிறார்கள். 2 நிலையிலே ஆய்வு செய்கிறேன். ஒன்று, இந்த 4 பேருக்குமான ஒரு வாழ்த்து கவிதை, பிறகு நேராக உள்ளே அந்த கருத்துக்குள்ளே செல்கிறேன். கவிமாமணி குமரச்செழியன். பூக்கள் சுரிந்தால்தானே பூந்தோப்பு, கருத்துகளின் தெரிப்புகள் தானே கவிதை தோப்பு. இந்த குமரி கோட்டத்துக்குள்ளே வள்ளுவர் கோட்டம் உண்டு, இந்த குமரி கோட்டத்துக்குள்ளே வள்ளுவர் கோட்டம் உண்டு. உவமைகளின் சங்கமம், இவர் உவமைகளின் சங்கமம். சுரதா இல்லை என்று யார் சொன்னது? சுரதா இல்லை என்று யார் சொன்னது? சுரதாவின் கவியாம்மா கற்றவர்தானே. உவமைகளை கையாளுவதில் இன்னொரு சுரதா. கவிதையில் உவமை வருவது இயல்பு, கவிதையில் உவமை வருவது இயல்பு, உவமையே கவிதை வருவது சிறப்பு. இவருடைய கவிதை எளிமையை கையாளுவதில் இந்த கவிமாமணி ஒரு கவிமணி. வெண்பாவில் புகழேந்தியாகவும் ஒன்பாவில் கப்பலாகவும் வசைபாடுவதுதான் காலமேகத்தினுடைய சிறப்பு. வெண்பாவில் புகழேந்தியாகவும் ஒன்பாவில் கப்பலாகவும் வசைப்பட தெரியாத காலமேகமாகவும் இருக்கக்கூடிய கவிமாமணி அவர்களை நான் வாழ்த்து வணங்குகிறேன். கவிமாமணி விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள். விளிம்பு நிலை பெண்களுக்கே விடியலாய், பெண்கள் விழிப்புணர்வு ஊட்டுவதில் ஏந்தலாய், சமூக பணியில் களமிறங்கி உழைக்கும் சமூக தொண்டராய், அயலகத்தில் அறியாமையில் சிக்கி தவிக்கும் பெண்களுக்கு கலங்கரை இலக்கமாய், கவிதை நாய்வாய் ஓட்டி நாளிலம் புகழும் கவி குயிலே, பெண்ணினத்தின் பாரதியை புது உலகை படைக்க தூரிகை என்னும் புதுமை பெண்ணே, எழுத்துலகின் சிற்பியை உன் படைப்புகள் அத்தனையும் சமுதாய படையர்கள் அம்மையாரை நான் வணங்குகிறேன். நம்ம லிங்கராஜா அவர்கள். பாட்டாலே வையகத்தை பாதித்திடும் லட்சிய கவிஞரே, கருத்து தேரை புவியில் சீராக ஓட்டி கருத்து வளர்ச்சி செய்யும் கவிக்காவலரே, தலைக்கணமில்லா கவிஞரே, இலக்கியத்தை வாழ்வியாக கொண்ட நவீன தொழிலாப்பியரே, இசையும் தமிழாகி புவியை அசைப்பாய், சரித்திர புதினத்தின் வேந்தரே, வரலாற்று புதினத்தின் வாழ்வியலில் வரலாறு படைக்கும் இன்னொரு சான்றியன், உயிர் போற்றும் கவிநாயகன் லிங்கராஜா வாணி.
ஆசிரியர் இளையராஜா அவர்கள். இலக்கியத்தையே இல்லமாக்கி வாழும் சொற்றுவை கவிஞர். புதியரங்கமே மரபு பாவில் திளைக்கும் மரபு கவிதை எழுதுவதே இவர் மரபு. உண்மையில் உரைகள் இலக்கணம் விளைவுதான் சுட்டிக்காட்டும் ஒட்டக்கூட்டறிவார். இவர் கவிதையில் அத்தனையுமே புரட்சி, அத்தனையுமே பகுத்தறிவு புரட்சி. தந்தை பெரியார், பேரறிஞர், கலைஞர் இவர் இந்த மூவரையும் நேர்கோட்டில் பார்க்கும் பாவலர். கவிதை நாட்டு நடும் உணவு கவிஞர், சமூக புரட்சிக்கு விட்டிடும் வித்தகர். நாளை விடியலுக்கு இவர் கவிதை இன்றே தோரணம் கட்டும். நாளை விடியலுக்கு இவர் கவிதை இன்றே தோரணம் கட்டும் எழுச்சி பாவலரே. கருத்தை கவரும் கவிதைகளில் உன் கருத்து ஆராய்ச்சியின் மணிமகுடம். கவிமாமணி விழிடன் வாணி. நேராக இப்பொழுது ஆய்வுகளை நுழைகின்றேன். எனக்கு இந்த 3 பேர் கவிதையும் படித்த பிறகு 4வது ஒருவருடைய கவிதை தான் இந்த நூலாசிரியருடைய கவிதை. இந்த கவிதை 3 பேர் கவிமாமனுடைய கவிதையை படிக்கின்ற பொழுதும் ஆசிரியர் எழுதுகின்ற அந்த கவிதையை பார்க்கின்ற பொழுது எந்த கவிதை சிறப்பாக இருக்கு என்பது எனக்குள்ளே குழப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் அத்தனை பேருமே இலக்கணத்தில் ஆராய்ச்சி. இன்றைக்கு இந்த புத்தகத்தில் 3 பேரை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். இது காலத்தினுடைய தேவை. 2 கவிமாமணிகள் இலக்கணத்திலே ஆளுமை பெற்றவர்கள். ஒரு கவிமாமணி இலக்கணத்தில் இப்பொழுதுதான் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட 2 கவிமாமணிகள் இலக்கணத்தில் சிறந்திருந்தாலும் புது கவிஞர்களுடைய கவிமாமணியுடைய கருத்தானது இந்த 2 கவிஞர்களே கொஞ்சம் மேலே தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இலக்கணத்தில் வென்றிருக்கிறார்கள். ஆனால் கருத்துகளிலே இந்த அம்மையார் கொஞ்சம் நல்ல, ஏனென்றால் பாரதியினுடைய புதுமை பெண்ணாக இருக்கிறார் அல்லவா. ஆகவே அதை பார்க்கின்ற பொழுது சில கவிதைகளில் அப்படியே பாரதியே கவிதை எழுதுவது போல இருக்கின்ற ஒரு நிலையை நான் பார்த்து அந்த கவிதைக்கு வருகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கவிமானிகளுடைய கவிதையை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலே நமக்கு அதை கொடுத்து வைக்க வேண்டும். அந்த கொடுப்பனை இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு பாரதி நம்முடைய கவிமாமணி குமரிச்செழியன் அவர்கள் ஒரு அவருடைய நம்முடைய இளைஞன் அவர்களுக்கு அவருடைய கவிதை எவ்வாறு கருத்தை கவர்ந்திருக்கிறது என்று பார்த்தார். அவருடைய அத்தனை கவிதைகளுமே அவருக்கு ஏற்புடையதான், கருத்தை கவர்ந்திருக்கிறது. ஆனால் சிரிப்புகளை மட்டுமே நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். ஏனென்றால் 3 பேரையும் நான் ஆய்வு செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறார், பாரதி சொல்வார், வெள்ள தமிழை சாகும் என்ற ஒரு பேரை உழைத்தான் என்று. ஆனால் எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். பாரதி தான் அதை சொன்னார் என்று. ஆனால் சொல்லிவிட்டு தான் நான் சொல்ற சென்றிடுவேன் என்று தீர்க்கும் செல்வங்கள் ஞாபகம் குழந்தைக்கு சேர்ப்பேன் என்று அடுத்த சொல்றான் பாரதி. ஆனால் இந்த கவிமாமணி குமரிச்செழியன் சொல்கிறார், நம்மளுடைய தமிழை எப்பவுமே அழிக்க முடியாது, யார் வந்தாலும் அழிக்க முடியாது என்று. அதற்கு வாசல் எழிலன் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் எத்தனை படைப்புகள் வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது என்று ஒரு ஆய்வுரை அவர் கொடுத்திருக்கிறார். அது உண்மைதான். அந்த ஆய்வுகளை யார் படையெடுப்பு என்பது குறிப்பிடவில்லை. ஏனென்றால் ஆய்வு செய்வதற்கு அதை விட்டுவிட்டார். பல்லவர் காலத்திலேயும் அதே போல நாயக்கர் காலத்திலேயும் உள்ள படையெடுப்புகளில் ஆங்கிலேயருடைய ஆட்சி கோலோச்சிய போதும் கூட இந்த தமிழ் நிறைய படைப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தமிழ் அழியவில்லை என்றால் இன்றைக்கு அதாவது எந்த ஒரு மொழியில் அற இலக்கியங்கள் வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த மொழியை யாரும் சிதைக்கவே முடியாது. பாவலர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மொழியை யாரும் அழித்துவிட முடியாது. உலகத்திலேயே அதிக பாவலர்களையும் அதிக அறநூல்கள் வருவதும் நம்மளுடைய தமிழ் மொழிதான் என்பதிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அதுக்கு கவிமாமணி குமரிச்செழியன் அவர்கள் சொல்லுகிறார் பாருங்க, திட்டங்கள் தீட்டியே தமிழை அளித்தாலும் சட்டங்கள் போட்டி சீரழிவை செய்தாலும் ஒட்டம் வழங்கி கோபனாய் ஆகின்ற பட்டம் வழங்கியே பாட வேண்டிய பல்லாண்டை என்று தமிழினுடைய செழுமையை அவர் பாடுகிறார். இப்ப இந்த கவிதை அதனால்தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று, ஒரு கவிதையை படித்தால் இன்னொரு கவிஞராக வேண்டும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. பொதுவாக கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை குழந்தை கவிஞருடைய முன்னோடியாக எல்லோரும் சொல்கிறோம். அவர் எழுதிய கவிதை
ஆனா வள்ளியப்பாவை உருவாக்கியது, சிறந்த கவிஞராக உருவாக்கியது. ஆனால் தன்னை முதலாக குழந்தை கவிஞர் என்று அடையாளப்படுத்தி தன்னுடைய கவிதையை பரிசீலிப்பது யார் என்று சொன்னால் இவர் நம்முடைய கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை. பாவி அந்த கதையை கேள்வையா, அந்த பாஞ்சாலி கதையின் வீட்டுக்கு ஐயா, ஆவி பிடித்து நான் அலைவதெல்லாம் இந்த அருமை குழந்தைகளுக்காக என்று சொன்னார். அதை அப்படியே உருவாக்கி கொண்டு அளவழியப்பா அவர்கள் குழந்தை கவிஞராக மாறிவிட்டார். இதுதான் அவருடைய கவிதையினுடைய வீச்சு. ஆனால் நம்ம கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை தன்னை கவிஞர் என்று அடையாளப்படுத்துவதை விட தான் ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் என்று தான் சொல்லுகிறார். அப்புறம் தான் பின்னாடி தான் அவர் கவிஞர் ஒத்துக்கிட்டார். அவர் எழுதிய கவிதை ஒரு அளவழியப்பாவை உருவாக்கிறது. கவிமாமணி குமரச்செழியன் அவர்கள் எழுதிய கவிதையானது இன்னொரு கவிஞரை உருவாக்குகின்ற வகையில இருக்கிறது என்பதை என்னுடைய ஆய்வாளர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்றாரு, காலத்தில் கடைகின்ற கருத்தை ஊறி காலத்தை ஏவலாக கட்டி போடும் தேனொத்த கவிதை செய்து தெளிக்கவாரி தேவநலம் கூட்டுவிக்கும் அருளை எழுதி. இப்படி எழுதுனா யார் கவிதை இன்னும் படித்து விட்டு இன்னொருத்தர் யார் எழுத மாட்டார். அதனால அந்த கவிதை அவரை கவர்ந்திருக்கிறது. இன்னொன்று, திருக்குறளை பற்றி அவர் சொல்லுகிறார் பாருங்க. திருக்குறள்ல என்ன இருக்கும், திருக்குறள்ல எப்படி அதை எப்படி படிக்கலாம் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிலம்பை பற்றி நீங்க சொன்னீங்கன்னா அப்துல் ரஹ்மானுடைய 4 வரி சொன்னா சிலம்பனுடைய ஃபுல்லா சொல்வாரு. பால்நகையார் வெண்முற்று பல்நகையார் கண்ணகி தன் கால்நகை போய் கால்நகையார் வாய்நகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா. இப்படி சொல்லிவிட்டால் சிலப்பதிகாரத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது மாதிரி பெரியாருடைய செய்திகளை எல்லாம் நமக்கு தெரியாது, அப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தம்பி அப்படி என்று பாரதிதாசன் சொல்லுகிறார். இந்த 4 வரை நீ தெரிஞ்சுக்கிட்டா பெரியாரை நீ தெரிஞ்சுக்கலாம். தொண்டு செய்து படுத்த பலம் தூயதாரை மாற்றப்படும் மண்ணை சுரப்பி உடல் தோறும் மனக்கொகையை சிறுத்தைகள் என விவாகணும்னா மூடப்பழக்கம் ஒழிக்க கண்டால் முடங்குகின்றார் அறிவிச்சென்றும் ஓட செய்தார் விவேகத்தை ஓடும் ராமசாமி பெரியார் வாழ்க. அறிவின் வயதில் பெரியோர் வாய்மை போருக்கும் என்று நிலையோ உயர் எண்ணங்கள் மலர் சோலை ஓங்கும் ராமசாமி பெரியார் வாழ்க. அவ்வளவுதான், பெரியாருடைய வாழ்க்கை முழுவதும் தெரிஞ்சாச்சு. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே அந்த 4 வரியிலே அவருடைய வாழ்க்கையை தெரிவது போல நீ திருக்குறளை படிக்க வேண்டும். ஏன் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று பார்ப்பவர்களுக்கு அவர் திருக்குறளில் என்ன இருக்குது என்பது ஒரு 4 வரியில அவர் சொல்லக்கூடிய கவிதை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திருக்குறளையும் அவங்க காமிச்சிட்டார். காலங்கள் கணக்கின்றி கரைந்த போதும் கருத்து வளம் ஊறுகின்ற கவிதை சோதி ஞானத்தை விளையாட்டு களமாக்கி, உலகத்தையே விளையாட்டு களமாக்கி, ஞானத்தை விளையாட்டு களமாக்கி ஞானத்தை ஊற்றுகின்ற அமுதக்கை. எப்படி இருக்காரு. அதான் இந்த மாதிரி கவிதை எழுதுனா வாசனைகள்லாம் இதை போய் ஒரு 100 புக்கு போட்டே இருப்பார். நீங்க எழுதுன கவிதைக்கு அத்தனையும் நீங்க போட்டே இருப்பார். இவருடைய கவிதைகளில் உவமைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பஸ்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற மாதிரி அது மாதிரி வந்து தேடி நிற்கும் அங்க. அந்த அளவுக்கு உவமைகளை கையாள அவருடைய கவிதை படித்தால் உவமைகளை எப்படி கையாளலாம் என்று சொல்வது. அதன் சுரதா அவருடைய கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊமை தெரியும். இந்த பாடையை கூட சொல்வாரு காலிலா கட்டியிருப்பாரு. இதை மாதிரி நிறைய சுரதாவினுடைய கவிதைகள், துறைமுகம், அப்புறம் தேன்மலர்கள் இதெல்லாம் நீங்க படிச்சேன்னா ஊமைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த தெரிப்புகள் பற்றி சொல்றேன். அவருடைய கவிதைகள்ல காந்தியை பற்றி சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான சிந்தனை. நிறைய காந்தியை பற்றி நம்ம நிறைய கவிதை வந்துருக்கு. காந்தி என்னும் சாந்தனிலா கனிவின் தீபம். இதுல கூட எனக்கு அவ்வளவுதான் கவித்துவமா இருக்குமா எனக்கு தெரியல. ஆனா கடைசியில சொல்றாரு பாருங்க, மீண்ட சொர்க்கம் படைப்பதற்காக மீண்டும் வருகவே என்று சொல்லுகிறார். அப்படின்னா கல்வாமணி குமரச்செழியன் ஆங்கில இலக்கியங்களை ஃபுல்லா உருவாக்குகிறார். மீண்ட சொர்க்கம் நம்ம விக்டர் எழுதார் பாருங்க, பாரடைஸ் லாஸ்ட் அண்ட் பாரடைஸ் பிகைன் என்று எழுதினார். அப்ப இந்த 2 அப்போ ஓரளவு ஒரு ஆங்கில இலக்கியங்களும் அப்பப்போ அவர் ஆழங்கால் கற்றுக்கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம நன்றாக பார்க்க முடியும். அதே மாதிரி பாரதியுடைய மியூசிக் சொல்றாரு. ஒருத்தர் சொல்வாரு படுத்திருந்த வில் போல் இருக்குது பாரதி மியூசிக் என்று ஒருவர் வந்து ஓகே சொல்வார். ஆனா இவர் பாரதி மியூசிக் சொல்றாரு பாருங்க, கோடையரை கட்டி வைக்கும் கயிற்று மீசை. கோடையரை கட்டி வைக்கும் கயிற்று மீசை. பொதுவா பாரதிய வந்து முறுக்கு மீசை தான் சொல்லுவோம். ஆனா இது வந்து கோடையரை கட்டி வைக்கும் கயிற்று மீசை. அதுக்கப்புறம் தான் எனக்கு கவிமாமணி குமரச்செழியன் மேல் எனக்கு ஒரு ஐயப்பாடு. பொதுவாக அவர் கவிதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், இதுதான் எனக்கு தெரியும்.
ஆனால் சிறந்த அறிவால் எடுத்துக்கொண்டு அந்த வீடுகட்டக்கூடிய இதெல்லாம் இந்த கவிதையில சொல்லும் போதுதான் அந்த அறிவாலையும் அவர் கையேற்றவர் என்பது எனக்கு புரிகிறது. திருப்பாச்சி அறிவால் போல் மறுச்சியூட்டி திருப்பங்கள் பல செய்தேன், தீபங்கள் ஏற்றி வைத்த தேவ மீசை என்று அவர் சொல்கிறார். அதை விட என்ன, பாரதி எதுக்காக மீசை வளர்க்கான்னு தெரியுமா? சொல்றாரு, பாரதி எதுக்காக வளர்க்கிறாங்க? விடுதலையின் அறுவடைக்காய் வளர்த்த மீசை. பாரதி மீசை வளர்ப்பது எதற்காக? விடுதலை அறுவடை செய்வதற்காக, ஒரு குறிக்கோளுக்காக அவன் அந்த மீசையை வளர்த்திருக்கிறான். அது தன்னுடைய ஆண்மை வளத்தை காட்டுவதற்கல்ல, இந்த விடுதலை வேள்வியிலே நான் வெற்றி பெறுவேன் என்பதற்காக அவன் மிக அற்புதமாக அவன் செய்திருக்கிறான். காமராசரை பற்றி சொல்றார். உண்மையிலே எனக்கு காமராஜர் சொல்லுவது, தவமிருந்து தமிழனை பெற்றெடுத்த பல்லுவதே காமராசர். இதுல கூட எனக்கு பெருசா அவர் சொல்ல மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க, அதுதான் சிறப்பு. யாரும் சொல்லாத ஒன்றை ஈன்றவருக்கும் சலுகையினை மறுத்தவல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, மதிய திட்டத்துக்காக பெரிய பெரிய கோடீஸ்வரர் வந்தா ரூபா கொடுத்தான். நீ ரூபா கொடுத்தா திருப்பி வரக்கூடாதுன்னு கொடுத்துட்டு போகணும்னு அப்படின்னு அவர்கிட்ட போய் காமராசர் போய் சலுகையெல்லாம் பெற முடியாது. ஏன்னா அவர் அப்படி இருந்தனால தான் இந்த தமிழகத்தை அவர் கட்சி ஆள முடிந்தது, நேர்மையாக இருக்க முடியும். மறைந்த பொருளும் கூட இதை குறித்து 60 ரூபாயும் கிட்டத்தட்ட 500 கொள்ளும் தான் அவருடைய சொத்தாக இருந்தது. அப்படிப்பட்டவரை மிக அற்புதமாக காட்டினார். கண்ணதாசன் கூட காட்டினார் ரொம்ப அற்புதமாக. சொத்து சுகம் நாடா, சொந்தம் தலை நாடா, தான் பெற்ற அன்னையும் நாடா, நாடொன்றே நாடித்தான் நலமென்றும் நாடாத நாடாரை நாடினே என்று சொன்னார். அவர் சொன்னது சொன்னார், என்னங்க நான் போய் தேசத்துக்காக பாடுபடணும்னு சொன்னேன், எனவே நாடாரை பாருங்க. நாடார் என்பது மற்ற பெயர். நான் சொல்வது எதையுமே நாடார் என்பதற்காக அதை சொன்னார். ஆக அதை விட ஈண்டவருக்கும் சலுகையினை மறுத்தவர்கள் என்று சொல்லும் போது ஒரு கவித்துவம் நமக்கு காமராஜரை பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரி நெல்லையப்பர் சொல்ற, பாரதி இறந்த பிறகு முதலாக அந்த செய்தியை சொன்னவரை நெல்லையப்பர் பாரதியுடைய இன்னொரு பிம்பமாக அப்படி நிழலாக கூட அவர் சென்றிருக்கிறார். அது சொல்றாரு, தரணியில் பாரதி புகழை சாற்றி, தரணியில் பாரதி புகழை சாற்றி தம்பியான தும்பி, தம்பியான தும்பி, பாரதியுடைய தம்பியானது நிறைய பேருவாங்க. தம்பியான தும்பி என்று அவரை காட்டுகிறார். இன்னொன்று கவிஞர் தாரா பாரதியினுடைய அந்த நடையை ஒட்டி இவருடைய அந்த சிந்தனை கூட்டுறது பாருங்க. பூக்கும் உனது விழிகள் அது புதிய உலகின் விடியல், பூக்கும் உனது விழிகள் அது புதிய உலகின் விடியல். இது நம்ம கவிமாமணி குமரி சொல்லி சொல்றாரு. தாரா பாரதி என்ன சொல்றாரு பாருங்க, புதிய அச்சில் பூமி பந்தை, புதிய அச்சில் பூமி பந்தை உன் குடும்ப மத்தியில் சுழலவில்லை. இன்னொரு சொல்லலாம், விழி விழி உன் விழி நெருப்பு விழி விழிமுன் சூரியன் சின்ன புலி. எதையினால அதை பொறுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையுடைய வளம் அவர்கிட்ட நம்ம கவிதைகள், அவருடைய கவிதை வளமே இலக்கணம் தான், பூமிகள் தான். அதை எப்படி எழுத முடியும், எப்படி செய்ய முடியும் என்று பல பேர் கூட அதை சொல்கிறார். நம்ம எழிலன் அவர்கள் ஒரு இடத்துல கோடிட்டு காட்ட நிறைய பேர் தேடி தேடி நூலகத்துக்கு போய் கவிதை புக் எடுப்பாங்க. எடுத்துட்டு பல்வேறு வரிகளை சுரண்டி சுரண்டி இன்னொரு கவிதை எழுதுவாங்க. அப்படிப்பட்ட கவிதைகள் கவிதையாகாது. கவிதை எந்த ரூபத்திலும் வரலாம். ஒரு கட்டுரை எழுதி இது கவிதை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவன் சொந்த சரக்காக இருக்க வேண்டும். அதான் நம்ம கவிமணி சொல்றாரு பாருங்க, உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல கிடைத்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று சொன்னால அந்த கவிதையை நீங்க நாவலா கூட எழுதிட்டு இந்த கவிதை புக்கு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அது உங்க சொந்த சரக்கா இருக்கணும். இன்னொருத்தனுடைய போய் திருடி திருடி நீங்க அவனுடைய கவிதை எடுத்து வரிய முன்னாடி பின்னாடி போட்டு ஒரு கவிதைத்துவமா கொண்டு வராங்களே, அவனை நான் கவிதை என்று ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று அந்த ஆய்விலே அவர் சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அது மாதிரி பொங்கல் வைக்கிறது சொல்றாரு பாருங்க. உண்மையிலே சுரதாஸ் தான் மேலே உட்கார்ந்து இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த கவிதையை பார்த்தீங்க, ஆமா இவர் தான் சுரதா. இவரை பார்த்துவிட்டால் அந்த சுரதாவை நீங்கள் பார்த்தது சமம். சிந்தனை சரகடிப்பதில் உங்களுக்கு அழைக்கிறார் பாருங்க. வானத்தில் சூரியனில் நெருப்பை எடுத்து, வானத்தில் சூரியனில் நெருப்பை எடுத்து வருகின்ற சந்திரனை நீர் எடுத்து ஞானத்தை அரிசியென தேர்ந்தெடுத்து. அதனாலதான் தெரியல நம்ம ஆழ்வார ஐவரங்கள் பெருமான் உண்மையை கப்பல் முடிச்சுக்கிட்டாரு. ஆளாளுக்கு உண்மைச்சலிங்க கூட்டு போனா அப்புறம் நாங்க என்ன செய்யறது? நாங்க மட்டும் விட மாட்டோம். ஞானத்தை அரிசியென தேர்ந்தெடுத்து நேசத்தை பாலாக்கி பொங்கல் செய்வோம் வா அப்படிங்கிற.
எப்படிப்பட்ட இது பாருங்க, அவருடைய ஊமைகளை பாருங்க. அதனால இதெல்லாம் இந்த கவிதை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், வீணாக காற்றில் கண்டுவிடக்கூடாது. படிக்கவில்லை என்றாலும் இந்த ஆய்வு வந்து இங்கே அரங்கேற்றப்பட வேண்டும் என்று ஒரு கம்பர் நூல் போல ஒரு ஜெயங்கொண்டார் நம்மளுடைய லிங்கராஜா ஜெயங்கொண்டார் என்று சொன்னால் கம்பராக அவரை பார்க்கலாம். அப்படிப்பட்ட 2 மூவைகளை நாம் இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். பொதுவா பகுத்தறிவு வந்தா அறிவு வேலை செய்யும், ஆனா பகுத்தறிவு வந்தா அறிவு வேலை செய்யும். நீங்க பாருங்க, ஒரு அமைப்பு 4 அமைப்பு 6வது ஈகோ வந்துடும். என்ன பெரிய பகுத்தறிவு? 6 அறிவு படிச்ச மனிதனுக்கு என்னென்ன சேட்டைகள் இருக்கோ அத்தனை சேட்டைகள் வந்துருக்குல்ல. அதை சொல்றாரு பாருங்க, அறிவு படித்த மனிதனாலே அமைதி இல்லை, அறிவு படைத்த மனிதனாலே அமைதி இல்லை, அக்னிகள் தம்மை தாமே அழிப்பதில்லை. எப்படி எழுதியிருக்காரு? ஒரு விலங்கியல்ல தோழர் நல்ல ஒரு கட்டளை இருந்தார். அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு வரப்போது இருந்தார். அதுல வரும் இந்த ஓனாய் இருக்குல்லவா, 2 ஓனாய் சண்டை போடுகின்ற பொழுது ஒரு நாய் ஏதாவது ஒரு ஓனாய் வந்து ஜெயிக்கணும். அந்த தோத்து போன ஓனாயை வந்து ஜெயிச்ச ஓனாய் வந்து அதனுடைய காலை நடக்கும், நீ தோக்கல நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லணும். அந்த விலங்குகளுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த மனிதனுக்கு கிடையாது. ஓனாய் தான் உயிரை திரும்பியும் அது கூட நம்முடைய மனிதனுக்கு இல்லை என்பதை அவர் வந்து சாதி இருக்கிறார். இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு. 6 அறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், அந்த 6ஆம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியில் விட்டு விட்டான். இந்த கண்ணதாசனுடைய கவிதையினுடைய உள் வாங்கி அவர் எப்படி அந்த வெளிப்படுத்துவதுதான் கவித்துவத்தினுடைய ஒரு சிறப்பு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். ஆக இந்த அளவுல நம்ம பெருமாவுடைய குமரிச்செல்லியன் அவர்களுடைய கவிதையில ஓரளவு நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். சொல்ல போனா எந்த கவிதையும் விட்டுவிட முடியாது. எல்லாரும் சொல்றது இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அந்த அளவுக்கு எந்த கவிதையும் விட்டுவிட முடியாது. இனி அடுத்த கவிமாமணியாக நம்ம விஜயம்மா அவர்கள், அதாவது விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களுடைய கவிதை. கிட்டத்தட்ட இவருடைய கவிதை பாட ஆசை, எண்ணங்களே கவிதைகளாய், மூக்குத்தி பூக்கள், சுமையல்ல சுகம், காதல் தொகை, அப்புறம் வந்து ஆசையை பற்றி அரையொற்றை என்கின்ற அந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 கவிதைகள்ல முக்கியமான தெரிவுகளை நம்மளுடைய கவிமாமணி குமரிச்செல்லியன் எழிலன் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார். பொதுவாக ஒருத்தருக்கு கவிதை முதலாக எழுதுகின்ற பொழுது அவருக்கு ஒரு அச்ச உணர்வு வருகிறது. இரண்டாவது, என்னுடைய கவிதையை யாராவது கவிதையை ஒத்துக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியை அவரே கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் அவருக்கே தெரிகிறது. பின்னாடி அவர் களத்தில் இறங்குகின்ற பொழுதுதான், துணிந்து இறங்குகின்ற பொழுதுதான் அவருக்கே அதற்கான விடை தெரிகிறது. முதலாக அவர் கவிதை எழுதுகிறார் பாருங்க. களி நெடிர் அறியும் காவடி சிந்தும் கற்றுணர்ந்த என்பதானே காகிதத்தில் என் கருத்துகள் கருப்பு மையால் அச்சடிக்கப்படும் என்றால் கவிஞர்களே நான் கவியாவது எப்போது என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கண்ணதாசன் உங்களுக்காக பாடிட்டேன். என்னென்ன கேள்வி பிறந்தது அன்று, பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, கவிதை எழுத வேண்டும் ஆசை பிறந்தது இன்று, இன்று யாவும் நடந்தது உங்களுக்கு. எழுத்தாளராக, கவிஞராக, சமூக தொண்டராக பல்வேறு பரிணாமங்களில் உங்களுடைய சமுதாயத்தினுடைய புரட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கேள்வியை நீங்களே கேட்டு களத்தில் இறங்குகின்ற பொழுதுதான் உங்களுக்கு அதற்கான விடை புரிகிறது. இன்னொன்னு, அடுத்த கேள்வியில கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு. வானத்தை நோக்கி பறக்கும் பட்டம் போல படபடப்பாய் உயர பறக்க துடிக்கும் என்ன சிறகுகளை நான் எப்போது விரித்தாடுவது எப்போது என்று சொல்கிறார். அதுக்கு விட எப்படி ஒரு இறங்கிய போலதான் அவர்களுக்கும் தெரிகிறது. அதைத்தான் வந்து அதுக்கும் கண்ணதாசன் வந்து சொல்றாரு. பூமியில் இருப்பதும் வானத்தில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே. நீ கவிஞனாகணும், நீ பேச்சலாகணும், உன்னுடைய விருப்பம். நீ இறங்கிட்டான்னா நீ ஜெயிச்சிருக்க. இறங்கிறதுக்கு முன்னாடிதான் இந்த குளத்துக்குள்ள இறங்கினா இவ்வளவு ஆளாகுமா, அவங்க நிக்க தெரியாதுன்னு கற்றுக்க முடியாது. இவ்வளவு குடிச்சிடணும். அவங்க குதிச்சப்பதான் அவங்க கவிஞனாக ஆயிருக்காங்க. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்குமிடம் எதுவோ இலக்கிவிடம் பெரிது. போய் வரும் வீரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. நெஞ்சில் துணிவிருந்தால் இடவுக்கு போய் வரலாம். அந்த நெஞ்சில துணிவிருக்க போதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து களமிறங்குகின்ற பொழுது கவிதை என்கின்ற வாளை கையில் எடுத்துக்கொண்டு சுழற்சி கொண்டிருக்கிறீர்கள். ஆக கவிஞராக நீங்கள் வளர வேண்டுமா, எழுத்தராக வர வேண்டுமா என்பது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து என்று கண்ணதாசன் சொல்கிறார். அதைத்தான் இந்த அம்மையார் அவர் செய்திருக்கிறார். இன்னொன்று, வல்லதாரின் ஆண்மை நிலையத்தையும் பாரதியினுடைய ஆண்மை நிலையத்தையும் அவர் தொட்டு காட்டுகிறார். அற்புதமாக பாடு தோழியே பாடு,
இயற்கை இறைவனை பாரு. நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், இயற்கைய இறைவனா கூட பார்க்கலாம். அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் இறைவனை, அதாவது இயற்கையை இறைவன் என்று சொல்வார்கள். இயற்கையை இறைவனை பாடு, மனிதனை பாடு, மரத்தை பாடு, குருவியை பாடு, குரங்கை பாடு, பூவை பாடு, பூவியரை பாடு என்று சொல்லுகிறார். அதாவது பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் உள்ளம் மாறியது என்று சொல்வது போல அக்ரிணைகளும் யார் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அவர்களை நினைத்து பாட வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய சமய நோக்கு. அந்த நோக்கை அவருடைய கவிதையை பார்க்க முடியுது. பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னாங்க அல்லவா. ஆகவே எந்த உயிரையும் விட்டுவிடாமல் ஆண்மை நேயத்தோடு பாரதி பார்த்தான், வள்ளலார் ஆண்மை நேயத்தோடு வாழ்ந்தார். இந்த இருவரையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இவர்களை தான் பாட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்னொன்று, அவருக்கு கவிதையா இங்கிறது கூட அவருக்கு தெரியலையா. உள்ளது உணர்ச்சிகளை உள்ளது போல் உள்ளபடியே கூறுகின்றேன். இப்ப சொன்னீங்களா, அவர் சொன்னார் பாருங்க, நீ கட்டுரையாக இருந்தால் எது வேணா இருந்தா சொந்த சரக்கா இருக்கணும். அடுத்தவனை காப்பி அடிச்சு எழுதக்கூடாது. இவங்க வெளிப்படையாவே ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க. உள்ளது உணர்ச்சிகளை உள்ளது உள்ளபடியே கூறுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது கவிமணி சொன்ன அப்படின்னா, அது கவிமணியை சொன்னாங்க. கவிதை என்றால் என்ன அப்படிங்கிறது உள்ளத்து உணர்ச்சிகளை கவிமணி கொடுத்தது போல இவர்கள் அந்த இதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பெண்ணை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிற தாயை வணங்குகிறாய், தாரத்தை போற்றுகிறாய், பிறகு காலையில் பெண்ணை வெறுக்கிறாய் என்று இது எப்படி இருக்குன்னா, பெண்ணை நீ தெய்வமா பார்க்கும்போது தாரத்தை பார்க்கணும், தாயை தாயா பார்க்க. ஆனா பெண் சமுதாயம் வரும்போது ஏன் நீ வெறிச்சு இருக்கிறான்னு கேட்கிறாரு. அதுக்கு என்னுடைய ஒரு கவிதையில சொன்னேன், பெண் போதை பொருள் அல்ல, பெண் போதை பொருள் அல்ல, அவள் போதிமரம். பெண் போதிமரம் அவன் சொல்ற, நீங்க அப்படி நினைக்கணும்னு சொல்றேன். நீங்க அப்படி பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் உங்களுடைய கவிதையினுடைய அந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய கூட நீங்கள் அப்படிதான் பார்க்க வேண்டும் என்று நல்ல நளினமாக உங்களுடைய சொல்லாடலை நான் கவனிக்கிறேன். இன்னொன்று சொல்லுகிறார், கவலை இல்லாத மனிதன் பிணம். உண்மையிலே அப்படிதான். மனிதனுக்கு கவலை எப்போ வரும் அப்படின்னா, சிந்திக்கின்ற பொழுது கவலை வரும். அவன் சிந்திக்காம இருக்கின்ற பொழுது கவலையே வராது. அதான் எங்கள் சொன்னாரு, மார்க்ஸ் செத்து போகும்போது இறந்து விட்டாரு, அவன் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான் என்று சொன்னார். சிந்திப்பதை நிறுத்திவிட்டால் எந்த கவலையும் இல்லையா? பணத்துக்கு எந்த கவலை இருக்கு? கவலையோடு இருப்பவன் தான் மனிதன். அந்த கவலையை வெற்றி கொள்வதற்காகத்தான் அவன் உழைக்க வேண்டும் என்பதை சூசகமாக தன் கவிதைகளை சொல்கிறார். கவலை இல்லாத மனிதன் பிணம் என்று. மரபை எழுதவில்லை அம்மையா, நீங்க மரபை எழுதவில்லை என்றாலும் கவிதை எழுதுவதை பலமாக கொண்டிருக்கிறேன். இதுதான் அவங்களுடைய விஷயம். மரபை சிலங்களுக்கு வரும், சிலங்களுக்கு வராது. எல்லாருமே கம்பல் மாதிரி ஆக முடியாதுங்க. எல்லாரும் ஜெயமண்டா மாதிரி ஆக முடியாது. அதான் சொல்றாரு, இவருடைய சர்வதேச தமிழர் என்கின்ற நூலிலே எதிலும் பாட்டு எங்கும் பாட்டு என்கின்ற ஒரு கட்டுரையை அதை பதிவு செய்திருக்கிறார். பாரதி சொல்றாங்க, தேவர தொண்டோசை உலகமெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னாரு. அதனால போற இடத்துல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இவருடைய கட்டுரை எழுதுகிறாங்க. புதிய மின்னல் எழுதுகிறாங்க. அதுமாதிரி நிறைய பத்திரிகைகளை அவங்க எழுதுறாங்க. ஆக மின்னல் தமிழ் பணியில அவங்களுடைய கட்டுரைகள் வருகிறது. ஆகவே கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக தமிழுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது அவருடைய இது. இரண்டாவது நூல் எண்ணங்களே கவிதைகளாய் அப்படின்னு, அது கிட்டத்தட்ட எண்ணப்பறவை சிறைகளித்து விண்ணில் பறப்பது போல நிறைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒரு இது பெண்ணுரிமை வேல் கொண்டு போராடவும் தயங்கே என்று சொல்கிறார். ஒரு பெண் உரிமைக்காக நான் வேல் கொண்டு போராடுவதற்கும் தயாராக இருக்கு என்று அவர் சொல்லுகிறார். அண்மையில கூட என்னுடைய நண்பருடைய மகள் மிகுந்த கொடுமைக்குள்ளாக்கி அவர் என் இடத்துல சொன்னார், இப்படி சம்பந்தி வீட்டுக்காரர்கள் இந்த போல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், ஓடுற நாயை துறந்த நாய் சொல்றேன். தினம் தினம் உன்னுடைய மகள் செத்து கொண்டிருக்கிறார் அல்லவா, ஒரு நாள் செத்து கொள்ளட்டுமே, இதுல என்ன இருக்கு? ஒரு நாள் செத்து போயிட்டோம், இதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன செய்யணும்? திருப்பி அடிங்க அப்படின்னு. உங்களுடைய மகள் அவர் என்ன செய்தாலும் அதற்கு இணையாக செய்யுங்க, அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அப்படி செஞ்சு முடிச்ச பிறகு இப்ப 2 சம்பந்தம் போல நல்லா இருக்காங்க. ஏன்னா அவனை தொட்டா தெரியுமா அடிப்பான்னு.
அதாவது நிறைய பெண்கள் ஏன் அடிமையாக இருக்கிறாங்கன்னா வீட்டுல வந்து தன்னுடைய உரிமைகளை கூட பேசுவதற்கு பயப்படுகிறாங்க. அச்சம். இல்ல நான் என் வீட்டுக்கு போனோம், இல்ல எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க, எனக்கு அப்படி வேணும்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு பயம் கிடைக்கிறதுக்கு பயம். இப்படி கிடைக்கின்ற பெண்கள் கடைசி வரைக்கும் விடியை சந்திக்கவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் கதவை உடைத்துக் கொண்டு போகத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்பது மிக அற்புதமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இன்னொன்னு, உனக்கு 1000 இருந்தாலும் உன்னால் நாளின்றி இயங்க முடியாது என்று சொல்லுகிறார். மனைவி கணவன் சொல்றானா, உனக்கு 1000 தான் இருக்கலாம்ப்பா, நான் இல்லைன்னா உன்னால் இயங்க முடியாது. இது ஏதோ அது ஒரு படத்துல வரும். அது என்ன படம், திருவிளையாடல் தெரியல. சிவன் பேசுவாரு. இப்ப அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா, சிவன் இல்லையே சக்தி இல்லையே பாரு. உன்ன அந்த அம்மா சொல்லுவோம், சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று அந்த பார்வதி சொல்லுவாங்க. அடுத்தது அவர் சொல்லுவாரு, ஆணுக்கு பெண்ணடிமை இருப்பாங்க, அந்த ஆணையும் பெற்று தருவது பெண்மை அப்படின்னு டைலாக். அதே மாதிரி உனக்கு 1000 இருந்தாலும் உன்னால் நானே இயங்க முடியாது. உண்மைதானே? அதனாலதான் இறைவன் அர்த்தநாதீஸ்வரரால் பெண்ணுக்கு தன்னுடைய சமபங்கை உடம்பிலே சமபாதி கொடுத்தது அதுதான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். மனிதனின் மரண பயத்தை கவிதை சொல்கிறார் பாருங்க. மனிதனுக்கு மரண பயம் இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா இப்போ கொரோனா வந்தது, எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து சாதாரண ஒரு மனிதனத்தை பழகலாம். பாத்தீங்களா எவ்வளவு பெரியவன், அவனால் ஒண்ணுமே சொல்ல, பணத்தை வச்சு நம்மளால ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டான். அப்ப மரண பயம் இருந்தால்தான் இந்த மாநில உலகம் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார். மரண பயம் இல்லை என்றால் மனித நாட்டம் அப்பப்பா இருக்கட்டும். இத சொல்லதா சொல்லுவார் பாருங்க, வேற மாதிரி சொல்லுவார். சொல்லதா ஆடி அடங்கும் வாழ்க்கையில அந்த பாட்டை சொல்றாரு. சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான், தீமைகள் செய்பவன் அழுகின்றான், இருப்போம் என்றே நினைப்பவன் கண்களை இறந்தவன் அல்லவா திறகின்றான். ஆடி அடங்கும் வாழ்க்கையட. இது வந்து சுரதாவுடைய சிந்தனைய இவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க. சுரதா சொல்லி செத்து போகும்போதா இளவெட்டி நம்ம போகும்போதா ஐயோ நம்ம இனிமே நல்லா இருக்கணும், இளவெட்டி வெளியே வந்தாச்சு அப்படின்னா பல வெளியும் ஆனந்தம் போட்டோம். அதை மிக அற்புதமாக சொல்கிறார். இன்னொன்று, மதம் மனித மனங்களை பண்படுத்துமா, மனித தலைகளை மண்ணில் சாய்க்கவா என்று அவர் கேட்பது வந்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய சிந்தனையை அப்படியே ஒப்பிடுகிறார். அவர் சொல்லுவார் பாருங்க, இல்ல மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்துக்கு மக்களா சொல்வி என்கின்ற பாடலை பாரதிதாசன் நித்யஸ்ரீ மகாதேவனுடைய பாடலை நீங்க பாடல் பாட்டை கேட்டா தெரியும். ஒரு 7 பாடல் பாரதிதாசன் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிக்கிறது. அந்த பாடலை நீங்க கேட்கணும். அதனுடைய கருத்தை மதம் மனித மனங்களை பண்படுத்துமா, மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பல வீரத்தில் சாய்ந்ததே என்று பாவேந்தர் சொல்வார். அதைத்தான் உங்களுடைய கருத்துக்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களுடைய கவிதை போக்கு என்பது விளிம்பு நிலை மக்களுக்கு அது மிகுந்த உதவியாக இருக்கும் என்பது சொல்லியிருக்கிறது. அதோட இன்னொன்று, கவிதை கருத்து எங்க கிடைக்கும் அப்படின்னா கஞ்சி கலையத்திலும் கவிதை கருத்து கிடைக்கும். கஞ்சி கலையத்திலும் கருத்து கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். டி ராஜேந்திரனுடைய பாட்டை அவங்களால ஆய்வு பண்ணும் போது அவர் பாடுவார், தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி பாடம் பாடலும் தாளம் வந்த பாட்டை. இந்த தாளம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல மட்டும் வரலாம், கொட்டாங்குச்சின்னு வரும். அது நமக்கு கவிஞன் கண்டாலே கவிதை. அவன் எதை பார்த்தாலும் கூட அந்த கருவாக இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் கவிஞர் என்பதை அவர் சொல்லுகிறார். அவருடைய சுமை அல்ல சுகம் என்ற கவிதை. ஐயா ஒரே விஷயம், சுமை அல்ல சுகம் என்கின்ற அவர் கவிதையில இங்கதான் வந்து நான் வந்து அந்த வரி பாரதிய வரியா இவங்க வரியான அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். சித்தம் கலங்கியிருந்தால் சிறுகடுக்கும் சத்தம் செய்யும், சித்தம் கலங்கியிருந்தால் சிறுகடுக்கும் சத்தம் செய்யும், இடியாய் முழங்கும். இதுல கவிஞரை வந்து ஒரு சித்த மருத்துவர் மாதிரி இல்லை, சித்தர் மாதிரி நான் பார்க்கிறேன். சித்தர் எழுதிய கவிதை மாதிரி பார்க்கிறேன். அப்புறம் தான் இவர் பாரதி எழுந்தாங்களா இவங்க எழுந்தாங்கிறது தான் எனக்கு இது. சிந்தனை துளியை ஒளியாக்கி, சிந்தனை துளியை ஒளியாக்கி நீயும் செம்மை மனிதர் பாரதியாக்கு. இதெல்லாம் வந்து பாரதி சொல்லக்கூடிய வரி மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து அவருடைய எழுத எழுத எழுத்து வரும், பேச பேச பேச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட பாட பாடம் வருகிற மாதிரி
அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் கவிதையை. அவரை அறியாமல் பல சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் பிறந்த இந்த வரிதான் பாராட்டுக்குரிய வரி. கல்லிலே சிலையும் சொல்றாரு, கல்லிலே சிலையும் சொல்லிலே கவியும் கற்பவர் மனதில் நன் விதையும் தொடர்பான என்கின்ற அவருடைய கவிதை வரியை பார்க்கின்ற போது நமக்கு கண்ணதாசனை பற்றி மிக அற்புதமாக சொல்றாங்க. அதான் இவர்களுடைய கவிதையை ஆய்வு செய்ய கவிமாமணிகளுடைய கவிதையை ஆய்வு செய்ய அவர்கள் இலக்கியத்திலேயும் இலக்கணத்திலேயும் கூறச்சிருக்கிறார்கள். ஆனால் கருத்திலே அவர்களுக்கு இணையாக கூறச்சிருக்கிறது இவருடைய கவிதை தான். அப்படி என்றால் இலக்கணம் இவர்கள் படித்தால் எப்படி இருக்கும்? இதுதான் அந்த ஒரு. ஏன் நீங்க இலக்கணம் கத்துக்கலன்னு நம்ம இளைஞர் அவர்கள்ட்ட இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வெளிநாடுகளில் அடிக்கடி செல்ல வேண்டியிருப்பதால் நாங்கள் 12 மனைகள் இருப்பதால் என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று. இனி வருங்காலம் எப்படியோ அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்றவர்களை சொல்லி பாவித்தர் போல ஒரு கவிதை பாருங்க. குடும்ப விளக்கு போல ஒரு கவிதை இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத கணவனை சுமந்தாய், கவலை மறந்து கருவை சுமந்தாய், உன்னை பிழிந்து உயிரை கொடுத்தாய், சுகமாய் சுற்றம் காத்து வளர்த்தாய். ஒரு குடும்ப விளக்கு மாதிரி அது சொல்வார். பாவித்தர் சொல்வார், அறம் காத்த கைகள் ஓயும், மக்களை அன்பா தூக்கி போன புறம் போன கால்கள் போயும், செந்தமிழ் புலவர் சொல்லி திறம்பட கேட்ட காதுகள் போயும், செயல் கண்ட கண்ணும் போயும், மரபணி சுமக்கும் அந்த மனம் மட்டும் போயிடவில்லையே என்று சொல்லுவார். ஒரு மனைவிக்கு எது பாரமாக இருக்கும்னா, தன் கணவனுடைய சிந்தனை இல்லை என்றால் அந்த மனம் கனத்திருக்கும். சிந்தனை இருந்தால் கனமே இல்லையா, அப்பொழுதுதான் அவன் உயிராக இருப்பார் என்பதை குடும்ப விளக்கிலே பாவேந்தர் பாரதிதாசன் காட்டுகின்ற அந்த ஒரு கருத்தை இவருடைய கவிதைகளை நான் பார்க்கிறேன். இப்படி நிறைய நூல்களை சொல்லலாம். தொகை நூல் என்று செல்ல மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இவங்க கவிதைங்கிறது மகனுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், மகனுக்கு தெரியணும், மருமனுக்கு தெரியும்னு அந்த கவிதையை எழுதுறாங்க. காதல் வயப்பட்டால் சாசகம் நடத்தலாம், சாதனையும் புரியலாம். உண்மைதானே? பாரதிதாசன் அதான் சொல்றாரு. கண்ணில் கிடைப்பார்மை காதலில் காட்டிவிட்டால் மண்ணில் மாமலையும் ஒரு கடுகாம் என்று சொல்வது போல மிக அற்புதமாக ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கவிஞனுடைய பாரதிதாசனுடைய சிந்தனையும் தூக்குகின்ற அளவுக்கு இருக்கிறது. ஆசையை பற்றி அடைபற்றேன் என்ற கவிதையில் இவர்களுக்கு ஆசை இல்ல, பேராசை நிறைய இருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு தானே ஒரு பல்கலைக்கழகம் அமைய முடியும், ஊருக்கு ஊர் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பெண் கல்வி எந்த அளவுக்கு தேவை என்பதை அவருடைய அந்த கவிதையிலே நான் பார்க்கிறேன். பெண்களுக்கு அவர் சொல்லக்கூடிய கவிதை ஊருக்கு ஊர் பல்கலைக்கழகங்கள் பெண்களுக்கு. நீங்க எல்லாம் புத்தரை பத்தி கூட சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புத்தர் ஆசையை சொல்ல, பேராசையை துறக்க சொன்னார். ஆனால் புத்தருடைய கருத்துக்கு மாறாக பேராசை, உங்கள் பெண் இனத்திற்காக பல்கலைக்கழகங்கள் வேண்டும் என்று கேட்பது என்பது உண்மையிலே அது பாராட்டத்தக்கதுதான். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், அம்மா இங்க பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உடித்தனம் பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கு என்று. அதனால்தான் ஊர் ஊராக பல்கலைக்கழகங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கனவு நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தை சொல்லி, கிழிந்தது என்றாலும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, கிழிந்தது என்றாலும் அது வேலைக்காரிக்கு புதுச்சேரி தான் கவிதைத்துவம். இதுவும் அந்த கவிதை ரொம்ப, அதாவது இந்த கவிதைத்துவம் வருவதற்கு தான் நீங்க இவ்வளவு புத்தகமும் எழுதுறீங்க. அதான் சொல்றேன், கிழித்தது என்றாலும் அது வேலைக்காரிக்கு புதுச்சேரி. அதுபோல புளித்த தயிராக இருந்தாலும் புளித்த தயிர் வேலைக்காரி வீட்டில் மூர் குழம்பு என்று சொல்லுது. பாருங்க எப்படி பாருங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு பை ப்ராடக்ட் இன்னொருத்தருக்கு மெயின் ப்ராடக்ட், இன்னொருத்தனுக்கு மெயின் ப்ராடக்ட் இன்னொருத்தருக்கு பை ப்ராடக்ட். அதாவது சைக்கிளிக் இருக்கு இல்லையா, அறிவியல் சொல்லுவாங்க இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. எதுவுமே வீணாகாது. நீங்க எடுத்து பாருங்க, எந்த ஒரு பொருளும் நீங்க கெமிக்கல் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எந்த பொருள் கெமிக்கல் சொல்லுங்க. உலகத்துல எதுவுமே கெமிக்கல் கிடையாது, எல்லாமே இயற்கை தான். பொட்டாசியம் மண்ணிலிருந்து எடுக்கணும், கோல்டு மண்ணில், தங்கம் மண்ணிலிருந்து எடுக்கணும், வைரம் மண்ணிலிருந்து எடுக்கணும், பெர்மாக்சைடு மண்ணிலிருந்து எடுக்கணும். என்ன கெமிக்கல்ஸ் லேப்ல இருக்கக்கூடிய அத்தனை கெமிக்கல்ஸும் உங்களுக்கு எங்க தேடி எடுக்கிறீங்க? மண்ணிலிருந்து தான். அப்ப அது எப்படி நீங்க செயற்கை எப்படி? எல்லாமே இயற்கை. கலப்பினம் செய்யும் போது நம்ம செயற்கையாக செய்கின்றோம்.
அதிலே தான் நமக்கு விளைவுகள் ஏற்பட்டு அது கெமிக்கல் என்று சொல்கின்றோமே தவிர எந்த பொருளும் இயற்கையில் வரக்கூடியதான். ஆகவே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப அற்புதமாக ஒரு வேதியியல் சம்பந்தப்பட்ட ஒரு இதை சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று உழவை பற்றி சொல்கிறார். நாத்து நட்டு பாதி கட்டி பதமாய் வளர்த்த நெற்கதிகள் வீடு சேரும் காட்சி கண்டு ஏழு பிடித்தவன் ஆடுவான் ஆனந்தப்பட்டு. மருதகாசனுடைய சிந்தனை உங்களுக்கு அப்படியே வருது. மருதகாசின்னா என்ன அர்த்தம்னா, மருதம்னா வயசான இடம், காசி புனிதமான இடம். மருதத்தை காசி போன்று புனிதமாக பார்க்கின்ற காலத்தில் தான் அவருக்கு மருதகாசி என்கின்ற பெயர் வைக்கிறார்கள் என்று என்னுடைய ஆய்வு. என்னுடைய ஆய்வு மருதகாசி பாடுவார். உங்களுடைய கருத்தை வளர்த்து விட்ட மருதவன் போல் உனக்கு வெக்கமா, தலை வளைஞ்சு சும்மா பார்க்கிறையே தலையின் பக்கமா, வளர்த்து விட்ட தாய்க்கு தேரும் ஆசை உத்தமா, வளர்த்து விட்ட தாய்க்கு தேரும் ஆசை உத்தமா, என் மனைக்கு வேற காத்திருக்கும் நீயன் சொத்தமா பாடுவார். இதைத்தான் நெற்கதிர்கள் வீடுதோறும் காட்சி கண்டு வீடு சேரும் காட்சி கண்டு ஏற்படுத்தவன் ஆடுவான் ஆனந்தப்படுது என்று மிக அற்புதமா சொல்கிறார். இரண்டாவது, பட்டுக்கோட்டையினுடைய சிந்தனையும் பாவேந்த சிந்தனையும் கலந்து ஒரு கலவையாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ரொம்ப மனித சக்தி மகத்தானது என்றே முழங்கி மண்ணுலகில் காத்து செழிப்போம், கெட்ட போரிடும் குணத்தை வேரோடு அழிப்போம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாவேந்த சொல்லக்கூடிய அந்த வரியை சொன்னார். மனித சக்தி என்பது பட்டுக்கோட்டை. அவர் சொல்லுவான், பட்டுக்கோட்டை சொல்வாரு, சந்திரனை தொட்டதிருந்த மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது மனித சக்தி, இந்திரன் தான் விண்ணாட்டு அரசன் என்று, இந்திரன் தான் விண்ணாட்டு அரசன் என்று இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி என்பது. இதைத்தான் அந்த பட்டுக்கோட்டையினுடைய அந்த சிந்தனையும் பாவேந்தர் சிந்தனையும் மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். பாட்டாளியும் படைப்பாளியும் ஒன்றுபட்டார் பஞ்சம் காணாமல் போகும் என்று சொல்கிறார். பாட்டாளியும் படைப்பாளியும் ஒன்றுபட்டால் பஞ்சம் பஞ்சம் காணாமல் போகின்ற இங்கே ஒரு மார்க்சிய சிந்தனையை நான் பார்த்தேன். மார்க்சிய சிந்தனை பாரதிதாசன் பாடுவார், காண்பதெல்லாம் தொழிலாளி செய்வான், அவன் காண்பதெல்லாம் வறுமையா பூன தகுந்தது பொறுமையா என்று கேட்பார். ஆக இப்படி பட்டுக்கோட்டையினுடைய கவிதைக்கு பட்டுக்கோட்டை சொல்லுகிறார், ஏழைகளை பிடிச்சதுல எப்போ ஒழியும், ஏழைகளை பிடிச்சதுல எப்போ ஒழியும், சொல்லாம சேர்ந்துக்கிட்டா தானா முடியும், ஏழைகள் சேர்ந்துட்டா தானா ஒழிஞ்சு வரும். இதுதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, மார்க்ஸ் வந்து முதலாளித்துவத்துக்கு எதிரானது கிடையாது. முதலாளி தனக்கு உற்பத்தி பொருளினுடைய உரிமை அளவு எந்த அளவு அவனுக்கு எந்த அளவு இருக்கிறதோ அதை மட்டும் அவன் தொட வேண்டும். உழைப்பாளி அவனுக்கு எந்த அளவுக்கு திட்டமிட்டபடி நேரத்தை அவன் உழைக்க வேண்டும். இந்த இரண்டும் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் மார்க்ஸுடைய கருத்து வரும். நீங்கள் உலக பொருளாதாரத்தை அந்த லாஸ் கேபிட்டல் என்பது நீங்கள் படித்தால் அதை காட்டும் என்பதை மிக அற்புதமாக இதை சொல்லியிருக்கிறார். நிறைய சிந்தனை நாம் சொல்லியிருக்கலாம். நம்ம அடுத்தபடியாக நம்மளுடைய இங்கிராஜா அவர்கள் சிந்தையில் மலர்ந்த மலர்கள் ரொம்ப அற்புதமான இது. அதோட சிந்தனை ஊற்றுக்கள் என்கின்ற அவருடைய அந்த கவிதை. பொதுவாகவே இங்கிராஜா அவர்களுக்கு இசை என்பது இசை நிறைய பாரதி கலைஞர்கள் பல்வேறு இயக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பாட்டை கவிதையை இசையாகவே பதிக்கின்ற ஒரு பாட்டு. உண்மையிலே அவருடைய கவிதையெல்லாம் உள்ள பார்க்கும்போது நிறைய எடுத்தா வச்சுக்க. ஒரு நான் சொன்ன போல ஒரு ஜெயங்கொண்டாரா இருக்கிறாரு, அவர் ஒரு ஒட்டக்குத்தரா இருக்கிறாரு, அந்த ஆய்வு பண்ண ஒரு கம்பரா இருக்காரு. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிந்தவர்கள் அல்ல. எந்த கவிதை சிறப்பாக இருக்குன்னு சொல்வதே கிடையாது. கவிதை எழுதக்கூடிய கவிஞனுடைய கவிதை சிறப்பா இருக்கா, இல்ல ஆய்வு செய்த கவிஞனுடைய கவிதை சிறப்பா இருக்கா, ஒரு பெரிய குழப்பம். ஏனென்றால் இருவரும் ஒரே தளத்தில் பயணிப்பவர்கள், இருவருக்கும் மூவருக்கும் அந்த இலக்கியம் இலக்கணம் நன்றாக தெரியும். எந்த இலக்கணத்தையும் எழுதக்கூடியவர்கள் ஆக்கப்பட்ட மூவர். அதுல சிந்தனை ஊற்றுக்கள் என்ற கவிதையிலே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருஞான சம்பந்தராக அவரை பார்க்க முடியும். ஆன்மீகத்தில் எழுதினால் கூட ஒரு திருஞான சம்பந்தர் கூட எழுதுறார். சொல்றாரு, தொழுதேன், அழுதேன், தொடுத்தேன், யாத்தேன், விழுந்தேன், பணித்தேன், வண்டங்கள் பாவடித்தேன், இசைத்தேன், தமிழ் இசைத்தேன், இசையே நீ எனக்கு தித்தேன், எனக்குள் வாயே என்று அவர் சொல்கிறார். அதாவது
இறைவனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, இசையில் மயங்கி இறங்கி வருவதுதான் இறைவனுடைய மனமாகும். அதனாலதான் திருஞான சம்பந்தர் சொன்னாரு, காவலாகி கசைந்து கண்ணீர் மல்கி ஓர்வாதம்மை நன்றி கேட்பது வேதம் நான்கு மெய்பொருளாவது நாத நாம நமச்சிவாயமே என்று. இறைவன் இசை வடிவமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பௌத்திகதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நான் வேதங்களில் சாமவேதக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதான் தமிழ் தமிழ் இசையாக இருக்கிறது. நான் தமிழ் சொல்றேன், தமிழ் இசையாக தமிழ் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தான் அது இசையாக இருக்கிறது. ரிக்வேதத்தை எடுத்துக்கிட்டா மந்திரங்கள் இருக்கும், யஜுர்வேதத்திற்கு யாகம் யஜ்ஞம், அதாவது தீ வளர்த்தல் அந்த இதை செய்திருக்கும். ஆனால் சாமவேதத்தில் மட்டும்தான் கவிதையாக வரும், இசையாக வரும். அதைத்தான் கிருஷ்ண வேதங்களிலே நான் சாமவேதக்காரனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவது என்பது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இசையை தன்னுடைய கவிதைகளிலே மிக அற்புதமாக அவர் காட்டியிருக்கிறார். இறைவனை துதிக்கும் போதும் கூட அதை விட நம்ம கவிமாமணி வாசலிலிருந்து அவர் ஒரு ஆய்வு எழுதியிருக்கார். பாட்டை இருக்கிற மாதிரி அந்த நம்முடைய கண்ணதாசன் சொல்வது கூட அவருடைய கவிதைகளை பார்க்கலாம். என்னுடைய ஆய்வுக்கூடம் என்பது திருஞான சம்பந்தன், தமிழ் திருஞான சம்பந்தனாக லிங்கராஜாவே ஆன்மீக துறையில பார்க்கப்படுகிறது. அதேபோது நாட்டை சுரண்டி வீட்டை காத்திடும் காட்டு பிராண்டிகள் யாரா என்று கேட்கிறார். இறைவனை துதிக்கும் போது கூட தனக்காக அவர் எதையுமே கேட்டுக்கொள்ளவில்லை. நீங்க பட்டுக்கோட்டையினுடைய பாத்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை மகேஸ்வரி என்கிற படத்துல ஒரு பாட்டு இல்லை, அறம் காட்ட தேவி குளம் காட்ட நீ, அந்த பாட்டுல வரும், துன்பமில்லாமல் எல்லோரும் மனம் ஒன்று கூடி இன்பம் கொண்டாடும் வீணம் மனதில் உறுதியாகவே இந்த கொடுமை நீக்கவே என்ன அருள்வாயே காத்தருள்வாயே அந்த பாட்டு வருது. அப்போ சொன்னாங்கன்னா, இறைவனுக்கு நான் பாட்டு எழுதினா கூட அதோட உட்பொருள் இறைவனை சுருக்கி பிடிக்கிற மாதிரி நான் எழுத மாட்டேன், மக்களுக்காக அருள் செய்ய மாதிரி நான் எழுதுவேன். அந்த பாட்டில் அவர் எழுதினார். அதே மாதிரி இறைவனை அவர் கூப்பிட்டா கூட, இறைவனை அவரை நேசித்தாலும் கூட அது மக்களுக்காகத்தான் நான் நேசிக்கிறேன் என்பதை லிங்கராஜா அவர்கள் சொல்கிறார். ஆனால் அது மறக்காமல் ஒன்று, இந்த 3 பேருமே மறக்காமல் இருக்கிறார்கள். 4 பேர் வாசல் வசதியிலே நீ வாசல் வழி வந்தவன், வாசப்பெயர் வளர்த்தவன், வேஷம் போடாதவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த அமைப்பு இங்க நடக்குதுன்னா ஒரு வாசல் அமைப்பு இங்க நடக்கிற மாதிரியான ஒரு டைம் அவர் ஏற்படுத்தி போன அந்த வழிகாட்டல் தான் இன்றைக்கு பாரதி கழகம் அந்த பணியில படித்துக் கொண்டிருக்கிறது என்றால், பாரதி கலைக்கழகம் வாசல் வசந்த பிரிவுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஜனவரி மாதம் நம்முடைய வாசல் இளைஞர்கள் தன் சொந்த செலவிலே வாசல் வசந்த பிரிவுக்கு ஒரு விழாவை எடுத்து அதற்கான விருதும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் வாழ்த்துகிறேன், பாரதி கலைக்கழகத்தில் நான் வாழ்த்துகிறேன். இப்ப மறக்காம மகாத்மா காந்தியை பற்றி சொல்றாரு, வாழ்வையே வெல்லுமா, வாழ்வையே வெல்லுமா மந்திரத்தை சொல்லிவிட்டார், வாழ்க்கையின் நாதனது என்பதை உணர்த்திவிட்டார். அவரும் காந்தியை பற்றி சொல்றார். நம்மளுடைய லிங்கராஜா அவர்களும் காந்தியை பற்றி சொல்கிறார். அளவறிந்து காரியம் செய்தால் அனைத்திலும் ஆற்றல் காணும். எந்த காரியத்தையும் அளவா செய்தோம்னா அந்த இது வெற்றி அடைந்து விடும். அளவறிந்து செலவு செய்தால் அகம் செலுத்தோக்கி விடும். அதான் அளவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாவான் என்கின்ற இதை அளவறிந்து செலவு செய்தால் அகம் சொய்த்தோங்கி இருக்கும் என்ற கருத்தை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். போக்கற்ற சாதி சமயங்களை உறுதியில் போட்டு மிதித்திடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது வள்ளலாருடைய கருத்துகள் நமக்கு நினைத்து வருது. சாதி சமயம் பொய்யென ஆதியில் உயர்த்திய அற்புத ஜோதியின, சாதி சரக்கை விட்டேனடி அக்கச்ச அற்புத சோதியை கண்டேனடி என்று சொல்கின்ற வள்ளலாருடைய சிந்தனையை அவர் சொல்லுகிறார். பாரதியின் வாக்கினை மறந்து விட்டான் என்று சொல்கிறார். பாரதியின் வாக்கினை மறந்து விட்டான், பாரதத்தை வெற்றிடத்தை விளைந்து விட்டான் என்று. இன்றைக்கு எல்லா மாநிலங்களையும் இன்றைக்கு பாரதத்தினுடைய அந்த தன்மையை இல்லாமல் அவர்கள் செய்வதை நம்ம வாசல் இளைஞர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். நான் இன்னொன்று செய்கிறேன். பாரதி பாரதம் ஏறி நாட்டை காத்தான், இது என்னுடைய ஆய்வு. பாரதி பாரதம் ஏறி நாட்டை காத்தான், இன்று ரதம் ஏறி ரத்தம் குடிக்கிறார். இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை இன்று காட்டிக் எழுதியிருக்கிறார்கள். பெண்ணழகை போட்டுகின்ற புலவர் தண்டில் பெண்ணுரிமை உயர்வுக்கு பாதை தந்தான் என்று பாரதியை உயர்த்தி சொல்லுகிறார். பணம் இருந்தால் உடல் இருக்கும், பாசம் ஒன்று குவிந்திருக்கும். இது உலகில் சொல்றாரு.
மனம் இருந்தால் உறவு இருக்கும், பாசப்பங்கு குவிந்திருக்கும், குணம் இருந்தால் கொடை இருக்கும், கோபுரமாய் மனம் இருக்கும். நீங்க கண்ணதாசன் பாட்டை பார்க்கலாம். பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வைத்தால் அந்தமில்லை. இதுதான் அந்த இதை அப்படியே தத்துவமாக இங்க சொல்லியிருக்கிறார். அதே போல அவருடைய கவிதைக்கு இன்னொன்று ஒன்று, காடு திருப்பி நாட்டை அமைத்த ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்க ஈழத்தை பற்றி சொல்கிறார். அதாவது திலகாமி தீவிரம் இதோடு கொண்டு வருகிறேன். அமைதிக்காக எண்ணிய இலங்கை அமைதிப்படையை முன்னிறுத்தி அடித்துக் கொண்டது. வெள்ளை கொடியாக்கி வளர்க்கின்ற பொழுது சமாதானம் என்று வரட்டும், பிறகு நாம் அவர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று புட்டோசனை ஏற்றி சுட்டு கொலை செய்தார்கள் என்பதை சுட்டு காட்டியிருக்கிறார். இப்படி பல்வேறு சிந்தனைகளை அவருடைய மரபு கவிதைகளை காட்டியிருப்பதும் நம்மளுடைய இந்த 3 கவிமாமணிகள் நான் சொல்வது போல 2 கவிமாமணிகள் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் ஒரு கவிமாமணி கருத்திலும் கிட்டத்தட்ட அதை சமன் செய்வது போல மிக அற்புதமாக ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது போன்ற நூல்கள் பாரதி கழகம் வெளியிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, நம்மளுடைய ஆழ்வார் அரங்கம் கூட பாரதியை பற்றி நீங்கள் புத்தகம் எழுதினால் இந்த பாரதி கழகத்தை கூட நீங்கள் வெளியிடலாம். இந்த பாரதியுடைய ஆழ்வார் கருத்துக்கள் தான் இருக்கு, நிறைய வைணவ கருத்துக்கள் இருக்கு. ஆகவே அதையும் நீங்கள் வெளியிடுவதாக இருந்தால் உங்களிடத்தில் வெளியிடுங்கள். கவிமாமணி குமரிச்செழியன் இங்கேயும் இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் பெற்று இங்கேயும் வெளியிட வேண்டும் என்பதை சொல்லி உங்களை நேரம் பொறுமை காத்த உங்களுக்கு என் நெஞ்சாத நெஞ்சிலை விடைபெறுகிறேன். நன்றி. திரு பாபா அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரே நூல் போடலாம், ஆய்வு நூல் போடக்கூடிய அளவில் இன்று உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 2050 பெண்கள், 2050 பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத துபாயில் இருக்கும்போது 3 ஆண்டுகளுக்கு முன்னால அம்மா துபாயில் இருக்கும் பொழுது தொலைபேசியில் எனக்கு சொன்னாங்க, 2050 பெண்கள் என்ற நூல் எழுதுகிறேன், அதை உங்களுக்கு அந்த இதில் அனுப்புகிறேன், ஃபோனில் அனுப்புகிறேன், அதை படிச்சுட்டு நீங்கள் ஒரு அணிந்துரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. போல தானே, நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா அதில் என்னால் படிக்க முடியாது, ஏன்னா கண்ணெல்லாம் போச்சு, ஸோ பல்லு போச்சு, அது வேற. அதனால் உங்களுக்கு அணிந்துரை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2050 எப்படி பெண்கள் இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அதை நானே கற்பனை பண்ணி இந்த நூலில் ஒரு 6 எழுத்து விருத்தம் எழுதி அனுப்பிட்டேன். அனுப்பிட்டா நீங்கள் படிக்கவே இல்லை, எப்படி அப்படியே எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி என்னை தொலைபேசியில் கேட்டாங்க. எதை நான் பாட்டி எழுதுனேன் அதெல்லாம் முடிஞ்சு போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த 2050 பெண்களை பற்றிய உரையை, அந்த நூலை பற்றிய உரையை அவர்களே இப்பொழுது வழங்குகிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய நூலில் சொல்கிறாங்க, கவிதை நூலில் முதல் நான் எழுதினேன், ஆனால் அது கவிதையான்னு எனக்கு தெரியலை. அது வெளியே வந்துட்டா யாராவது பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கவிதையான்னு கேட்பாங்களா அல்லது இதுவும் கவிதை தான் சொல்லுவாங்களான்னு தெரியலை. இருந்தாலும் கூட நான் துணிந்தவர்களுக்கு அதாவது நூல் வெளியிட துணிவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பாரதி மன்றம்னு ஒன்று இங்கே இருக்காங்க, அது தெரியலை. யார் பாரதி மன்றம்னு வச்சுக்க? மடிப்பாக்கத்தில் பாரதி மன்றம்னு ஒன்று இருந்துச்சு. நான் மதுரை பாரதி என்பவர் பாரதி மன்றம்னு ஒன்று வைத்திருக்கிறார். அதில் இப்படி கவிதை பாட்ட போயிருக்கார். அவங்கள்ட்ட காமிச்சோம்னா சரி நீங்கள் நூல் வெளியிடலாம்னு சொன்னதுனால அவர்கள் துணிந்து அந்த நூலை கவிதைப்பட ஆசை என்ற நூலை எழுதியதாக அவர்கள் எண்ணுரையில் அதை வழங்கியிருக்கிறார். அந்த எண்ணுரையில் அதையும் வைத்துதான் அவர்கள் கவிதை எழுதுவதற்கு தொடங்கி ஒரு 7-8 நூல்களை எழுதியிருக்கிறார்கள். மிக சிறப்பான கவிதை. இந்த நூலை பற்றி அவர் உரைக்கு முன்னால் வரவேற்புரைக்காக லிங்கராஜா அவர்களை நம்ம வழங்கியிருக்கோம். நேற்று சொன்னார், நான் அவங்களை பற்றி ஒரு கவிதை வரையணும், ஆனால் அதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் ஒரு கவிதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். நான் தான் கவிதை நிறைய எழுதி அவருடைய நூலில் போட்டோம். அவர்களை பற்றி ஒரு 20-30 கவிதைக்கு மேலே தனியாக கவிதையாகவே போடக்கூடிய அளவில் எழுதியிருக்கேன். நான் எங்கே எழுத போகிறேன்னு சொல்லிட்டேன். சரி, காலையில் பேருந்தில் உட்கார்ந்ததுக்கு பிறகு லிங்கராஜன் நான் இப்படி பேருந்தில் உட்காந்துட்டேன்னு தொலைபேசி பண்ணுறதுக்காக எடுத்தேன். அவ்வளோதான். மடிப்பாக்க இங்கே கூட்டோடு வந்தால் இறங்கினேன். அந்த சேலைகளில் இருந்து இங்கே வர்றதுக்குள்ள ஒரு கவிதை உங்களை பற்றி அவருக்கு தொலைபேசி பண்ணுறதுக்கு எடுத்தது கவிதையாக மாறி போச்சு.
பன்னாடு சுற்றும் பனி மலர். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பண்பை காக்கும் தமிழ் மலர். பொன்னாய் மொழியை எண்ணி புவியில் பரப்பும் புது மலர். தன்மானம் காக்கும் படையாய் தமிழ் இன பெண்கள் விடிவை கண்ணாக காக்கும் அம்மா. கவிஞர் நம் தமிழ் விஜிமா. சூரிய தென்றல் மாட்சி. சொல்ல பெண்கள் சாட்சி. மாரியை போல உதவி. மாடாய் உழைக்கும் பெண்கள் சீரை பெற்றிடும் நோக்கில் சிறப்பாய் உழைக்கும் விஜிமா. பாரியாய் இங்கே வாழ்கிறார் பைந்தமிழ் வளர்வதற்கென்றே. பாரியாய் இவங்க வாழ்றாங்க எதுக்காக சொன்னா பைந்தமிழ் வளர்வதற்கென்றே. அடிமைத்தனத்தில் உழலும் அன்னையர் எல்லாம் விடிக்க தடையை உடைக்கும் வழியில் தாமாய் சேவை செய்யும் படையாம் கவிஞர் விஜிமா. பாரதி கழக அரிமா. கொடுத்தே வாழ வாழ்க. நமக்கெல்லாம் கொடுத்து வாழணுங்கிறதுக்காக அவர்கள் வாழ்க. குவலயம் புகழ வாழ்க என்று வாழ்த்தி 2050 பெண்கள் என்ற நூலை பற்றிய ஆய்வுரையை நானே என்னுடைய கவிதையை ஆய்வு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. கவிதைகள் தன்னுடைய கவிதையை ஒரு தடவை எழுதுனா மீண்டும் படிக்காத கவிஞர்கள் இருக்காங்க. அப்பதான் அதில் இருக்கிற பிழைகள்லாம் திரும்ப மாற்றம் செய்ய முடியும். ஆனால் அவங்க எழுதுறதில்லை. அப்படியே எழுதி 2வது தடவை படிக்காமலே அரங்கத்தில் படிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய கவிஞர்கள் பலர் உண்டு. ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் என்னுடைய கவிதையை படித்து நானே புல்லரித்து போயிருக்கிறேன் என்னுடைய கவிதையை பார்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மீண்டும் மீண்டும் தன்னுடைய கவிதையை படைக்கக்கூடிய விஜிமா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கவிதையை பற்றிய, தன்னுடைய உரையை பற்றிய, தன்னுடைய நூலை பற்றிய ஆய்வுரையை இங்கே வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த காலையில் பேருந்தில் எழுதின கவிதையை அவர்களுக்கே படைக்கின்றேன். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கடம்பர காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுறுப்புதல், இவை அனைத்தும் நீயருடும் தொழில்களோ மொழி வளரும் தமிழ்வாணி அடியே இவை அனைத்தும் அருள்வாணி என்ற மகாகவி பாரதியாருடைய பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து தமிழ் தாயை வணங்கி இங்கே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பற்றியும் எனக்கு இன்று கிடைத்திருக்கின்ற கவிமாமணிகள் பற்றியும் பெருமையோடு நான் கூறிக்கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும், அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களையும் கவிமாமணிகளையும், அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனதன்மை தோழியருக்கும் தோழர்களுக்கும், பல்வேறு வகைப்பட்ட கலைத்திறன்களை கொண்ட லவகுஜன் அவர்களையும், அவர்களை பெற்றெடுத்த நீண்ட பொழுதில் பெருந்து வைக்கும் தர்மங்களை சான்றோர்களை கேட்ட தாய் தந்தையராக இங்கே வீற்றிருக்கின்றவர்களையும், படிப்பாக்கம் மகளிர் மன்றத்திலிருந்து எனதன்மை தோழியர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவா, என்னை நன்றாய் படைத்தனை, தமிழுக்கு நல்லதை செய்ய. இறைவா, என்னை மிகவும் சிறப்பாய் படைத்தனை, எனக்கு இத்துணை பேரறிஞர்களையும் இத்தனை கவிதை உறவுகளையும் பேர் சொன்னால் அனைவரையும் நான் சொல்ல வேண்டும். அத்துணை உறவுகளையும் கவி உறவுகளையும் எனக்குள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு தாண்டி அதையும் மீறின அன்போடு இருக்கக்கூடிய உறவுகளை எனக்காக கொடுத்தமைக்கு நான் முதற்கண் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நன்றி இறைவா. இயற்கையே தெளிவாக இருந்தாலும் ஆனாலும் எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. எனவே இறைவா நன்றி 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 சொல்ல வேண்டும். இப்பொழுது எனக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா 2050 பெண்கள். நான் ஒரு அருமையான புத்தகத்தை, ஒரு ஆராய்ச்சி புத்தகம், இதை எழுதுறதுக்கு 4 வருடங்கள் ஆயிடுச்சு எனக்கு.
பல்வேறு நாடுகளுக்கு சென்ற பொழுதெல்லாம் அங்கே வாழ்கின்ற பெண்களை சந்திப்பதும் அவர்களோடு பேசுவதும் அவர்களை நேசிப்பதும் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகிறார்கள் என்பது பற்றியும் அறிய ஆவலோடு இருந்தேன். அப்பொழுது அதை பற்றியெல்லாம் அங்கங்கே கேட்டவற்றையெல்லாம் நான் எழுதியிருக்கின்றேன். இதை பற்றி நான் என்னுடைய நூலையை நான் ஆராய்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு குறைந்தது 1 மணி நேரம் தேவை. எனக்கு குறைந்தது 1 மணி நேரம் தேவை. பார்க்கலாம். இப்பொழுது நான் இது 2050 என்று மகாகவி பாரதியார் என்ன சொன்னான்? 17ஆம் நூற்றாண்டிலே நம்மை ஆங்கிலேயர் ஆட்சி செய்த பொழுதிலே அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண்களை நாம் கட்டி போட்ட காலத்திலே அவன் மகாகவி பாரதி என்ன சொன்னான்? பட்டங்கள் ஆடவும் சட்டங்கள் செய்யும் பாருங்கள் பெண்கள் படிக்க வந்தோம் சொன்னான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு சொன்னான், இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நம்மளாம் பட்டங்கள் எத்தனை பேர் பட்டங்கள் பெற்றிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் 2050 பெண்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறத என்னுடைய சிந்தனைகளுக்குள்ள செலுத்தி ஒரு ஆர்வம் சொல்ல போறேன். இப்படிதான் இருப்பாங்க. ஆர்வம் சொல்ல போறேன். ஆர்வம்னா என்ன? நான் தீர்க்க தரிசனம் என்னை சொல்லிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு வரல. நான் ஆர்வம் சொல்லுவேன். நீங்களாம் ரெடியா? பேசலாமா? பேசலாமே. பெண்கள் ரெடியா? ஓகே. இப்போ நாம் பெண்கள் 2050 பெண்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பெண்களுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நேற்று இன்று நாளை என்ற ஒரு வரிசையை இறப்புள் ஏற்படுத்திக் கொண்டு பிரித்துக் கொண்டு பாகுபடுத்திக் கொண்டு நான் அதை பற்றி பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். நேற்று எப்படி இருந்தாங்க? நேற்று தான் என்ன? நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா தாத்தாவோட வயத பாட்டி அந்த மாதிரி தான் சொல்லணும். அன்று எப்படி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் வரலாறு நான் படிச்சுதான் சொல்றேன். கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லி பழமையான ஒரு சார்ல்ஸ் எழுத்தாளர் கேண்டர்பரி கதைகள் என்ற ஒன்றை எழுதினார். அதில் அவர் சார்ல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் ஒரு ஹெல்ப்மேட், பெண்கள் குடும்பத்தில் உதவி செய்கிறவங்க, குடும்பத்தை சமாளிப்பதிலே குழந்தை வளர்ப்பை எல்லாவற்றையுமே உதவுவார்கள் என்று எழுதினார். அப்போ அடுத்தது ரிக்வேதம் நமக்கு பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்தது. அப்போ பெண்கள் காதி மைதிரி போன்றவர்கள் எல்லாம் பெண்பால் புலவர்களாக இருந்தார்கள், மிகச் சிறந்து விளங்கினார்கள். அந்த காலம் அருமையான காலம். அதற்கு பின்னால் வந்த ஒரு காலம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஒரு போகப் பொருளாக நினைச்சாங்க. 18ஆம் நூற்றாண்டு பெண்களை போகப் பொருளாக நினைச்சாங்க. அடிமை மெஷின் மாதிரி, ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்குற மெஷின் மாதிரி தான் பெண்களை நடத்திருக்காங்க. அதுக்கு பேர் இருந்த காலம்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அப்போ அது எனக்கே பிடிக்கல, படிக்க எனக்கே வருத்தமாக இருந்தது. பின்னர் படிப்படியாக பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், பெண்களை முன்னால் செலுத்த வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்குள்ளும் சக்தியும் திறமையும் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தவர்கள் மிகச் சிறந்தவர்கள் தேசிய விநாயகர், மகாகவி பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களெல்லாம் நம்ம சொல்லலாம். ஈவன் ஜான் மில்டன் கூட அவ்வளோ பெரிய இதிகாச கவிஞர், காவிய கவிஞர் தான். ஆனால் பெண்களை பற்றி சொல்லும்பொழுது அவங்கெல்லாம் பலவீனமானவர்கள், அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும் இல்லைங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரசவ வழியையும் தாண்டி கொண்டு ஒரு குழந்தையை வெளியே எடுத்துக் கொள்பவர்கள் திறமையில்லாதவர்களா, பலவீனம் உள்ளவர்களா? இல்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை அந்த நாட்டு அந்த சமயத்திலே மக்கள். அவற்றையெல்லாம் தெரிய வைப்பதற்காகத்தான் இடைப்பட்ட காலம்னா ஒரு 17ஆம் நானும் சொல்லலாம். ஏன்னா எனக்கு 50 வருடத்திற்கு முன்னால் பெண்கள் எப்படி தட்டு தருமாறு வெளியில வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இதில் வந்தவதான் ஒரு விராசார் வீட்டு செல்ல பிள்ளையான நானுன்னு கல்லூரிக்கு அனுப்புவதற்கே எங்கள் வீட்டில் பெரிய ஒரு பட்டிமன்றம் நடந்தது. பெண் பிள்ளையை கல்லூரிக்கு செலுத்த அனுப்ப வேண்டுமா வேண்டாமா, பணத்தை கட்டி கழுத்துல நகையை போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவங்க குடும்பம் அனுப்புவாங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனால் என் தாய் தந்தையர் இவர்களோட மிகுந்த இதனால இல்லை படிக்க வைக்கணுங்கிறதுனால முதல் பட்டதாரி நான் தான். அன்னைக்கு ஒரே ஒரு பட்டதாரி ஒரே ஒரு ஊர்ல
வந்த பெண்மணிங்கிறது நான் பெருமை. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம மகளிர் பாரதியார் பாரதிதாசன் இவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டுட்டு என்ன ஆயிட்டாங்க, இப்ப தடிக்க விழுந்தா பட்டுதாரி, ஒவ்வொரு வீட்டிலையும் பட்டுதாரிகள். ஈவன் நம்மளுடைய வேலைக்கு, நம்ம வீட்டு வேலைக்கு வருபவர்களுடைய மகளிர் கூட பட்டதாரியா இருக்காங்க இல்லையா? இருக்கா இல்லையா? பட்டதாரிகள் எத்தனை பட்டதாரிகள் இருக்காங்க? அன்று நம்ம என்ன சொல்லலாம், ஒரே ஒரு ஐபிஎஸ் திலகவதி ஐபிஎஸ் தான் முதல் ஐபிஎஸ் திலகவதி அப்படின்னு நம்ம படித்தோம். நான் வந்து இன்னைக்கு 2050 பெண்கள் இந்த புத்தகத்தை எழுதும்போது எத்தனை ஐபிஎஸ்களை நான் சந்தித்தேன் தெரியுமா? நிறைய பேரை சந்தித்தேன், அவர்களை பற்றி எல்லாம் பேட்டி எடுத்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய முதல் புத்தகம் பெருமைக்குரிய பெண்மணிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி, நம்மளே நம்ம படிக்கிறோம், பட்டம் வாங்கிட்டோம், அரசாங்கத்தையே நான் உத்தியோகம் பண்ணேன், சட்டங்கள் ஆளும், பட்டங்கள் இது பண்ணோம், அந்த மாதிரிலாம் பட்டம்லாம் வாங்கணும், சட்டசபையே நான் வேலை பார்த்தேன். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்மளை மட்டும் இருக்கிற பெண்களை தேடி பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா யாருமே இல்லை. பேராசிரியர் அவர்களே, நான் 1990களில் எழுதும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் இல்லை. 10 பேர் தான் எனக்கு கிடைத்தார்கள். அந்த 10 பேரை வைத்து தான் நான் பெருமைக்குரிய பெண்மணிகள் என்ற தலைப்பை எழுதினேன். அப்பொழுது அவர்கள் அனுராதா ராமநாதன் அவர்கள் தான் அதற்கு அடிகள் எழுதினார்கள். அப்பொழுது அவங்க அந்த புத்தகத்திலே சொன்னார்கள், பரந்த அளவில் பெண்களுடைய முன்னேற்றம் பற்றியும், பெண்கள் யாரெல்லாம் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள், புரட்சியை செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும்னு ஆசை. நீங்க தொடர்கள் நாங்கள் அவங்க வாய் முகூர்த்தமோ என்னமோ நான் ஒரு 3 புத்தகம் எழுதிட்டேன். கண்டதும் கேட்டதுங்கிற அந்த புத்தகத்தில் வந்து சவுதி அரேபியாவுடைய மக்கள் பெண்கள் எப்படியெல்லாம் வாழ்கின்றார்கள், இங்கே இருந்து அந்த நாட்டுக்கு வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் எப்படி அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதை நிறைய எழுதியிருக்கின்றேன். பிறகுதான் நம்ம நாடு எப்படி முன்னேறி இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே ஆராய்ச்சி செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு சரோஜினி தேவியார், முத்துலட்சுமி ரெட்டி இவங்க எல்லாரும் வந்து எவ்வளவு தூரம், துர்காபாய் தேஷ்முக் இவங்க எல்லாருமே பெண்களுக்காக எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கல்லூரிகள் வேணும், எல்லாம் வேணும்னு சொல்லி அவங்களுடைய முயற்சியில தான் எப்பவுமே ஒரு பெண், சாதாரண ஒரு பெண் எப்படி அசாதாரண பெண்ணாக ஆகிறாளோ அப்பதான் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. ஆனா இன்னைக்கு சர்வதேசம் முழுக்க மகளிர் தினம் கொண்டாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பெண்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து விட்டோம் அர்த்தம் இல்லையா? படித்தால் மட்டும் போதாது, திறமையால் இங்கு மேல்நிலை அடைய வேண்டும். பெண்கள் திறமையால் இங்கு மேல்நிலை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் பெண்களை பற்றிய நிலைப்பாடுகள் எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்கும் என்பதற்காக பெண்கள் படித்தார்கள். எங்கெல்லாம் பெண்களுக்கு கல்வி அளிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் பெண்கள் சிறந்து விளங்கினார்கள். இன்னைக்கு எப்படி இருக்கோம் நம்ம சொல்லுங்க? ஒவ்வொரு வீட்டிலையும் மகாகவி பாரதி சொன்னாங்க இல்லையா, எந்த பெண்ணுமே வீட்டிலோ பெண் தனியாக மூலையிலே ஒதுங்கி விட மாட்டாள். யாருமே எந்த பெண்ணும் சாத்திரங்கள் கற்பலாம், சௌரியங்கள் பல செய்து கொள்வார்களாம், அவர்களுக்கு என்று உள்ள சுதந்திரங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாம் என்றார். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எல்லா பெண்களும் முடிந்தவரை, நான் சொல்றது நீங்க 100% இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 50 to 60% ஆஃப் த பீப்புள், மக்கள் வந்து இப்ப நல்ல பெண்கள் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க, நல்ல சம்பாதிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் அறிவிலோ சமமாய் இருவருமே வேலைக்கு போகின்ற நிலை இருக்கிறது இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாரும் வேலைக்கு போகலாம், இருந்தாலும் பொருளாதாரத்திலே பெண்கள் ஆண்களுக்கு சமமாக உதவுகிறார்கள். நிறைய கணினி உலகம் பெண்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. பட்ட படிப்புகள் மேலே நாடுகளிலே சென்று அவர்கள் வேலை பார்ப்பதற்கு திறமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டு பெண்களுடைய பொற்கால கண்டுகொள்ளலாம். சரியா நான் சொல்றது? ஒரு ஈஸ்வரி அம்மையார், பேராசிரியர் ஈஸ்வரி அம்மையாரை போன்றும் அம்மையார் அவர்களை போன்றும் என்னை போன்றுமே வைத்துக் கொள்ளுங்களேன். எல்லோரும் தனித்துவத்தோடு நாம் அச்சம் இல்லாமல் வெளியே போகின்றோம், செல்கின்றோம் இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? பெண்கள் எல்லோரும் அறிவை நோக்கி சமம் என்று சொல்லாவிட்டால்
ஆனாலும் ஓரளவுக்கு ஈக்குவலாக பொருளாதார நிலையிலே குடும்பத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்றார்கள். அப்படித்தானே? அதனாலதான் நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், இன்றைய காலம் பெண்களுடைய பொற்காலம் என்று சொல்லியிருக்கேன். கணினி இருக்கு, படிப்பு இருக்கு, கல்வி கொடுத்திருக்காங்க, வசதிகளுக்கு வெளியே தனியாக செல்கின்றார்கள். ஒரு சில அசம்பாவிதங்கள் வெளியே நடக்கலாம். ஆனால் இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் கூறியதை போல 10 மணிக்கு கூட திருமதி சுபா அவர்களால் ஸ்கூட்டரில் தனியாக செல்ல முடியும். அவர் சொன்னார் இல்லையா, எந்த பெண் எந்த நாட்டில் ஒரு பெண்ணானவள் நகைகள் எல்லாம் அணிந்து கொண்டு தனியாக வெளியே செல்வாளோ அப்பொழுதுதான் சுதந்திரம் அந்த நாட்டிற்கு கிடைத்ததுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க? ஒரு இடையில இல்லை, ஆனா இன்னைக்கு இருக்குல்ல. அதே போலதான் இப்போ ஒரு சில இடங்களிலே நம்மளுடைய வளர்ப்பு முறை சரியில்லாததாலோ ஏதோ ஆண்களும் பெண்களும் இரு பாலரும் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு பருவ காலங்களிலே தவறுகள் நடக்கின்றன. இவைகளெல்லாம் நாம எல்லாவற்றுக்கும் உதாரணமாக சொல்லக்கூடாது. இவைகளெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். அதாவது ஏதோ ஒன்று நடக்கலாம் என்று சொல்லுவார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். மொத்தத்தில் இவன் மஞ்சுளா அவர்கள் இருக்கின்றார்கள். இசை ஒவ்வொரு கலை அவரவருக்குள்ள திறமைகளை இப்போ வெளிப்படுத்துவதற்கு எல்லா இடங்களிலுமே எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கு. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டுதான் நாம் இருக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பங்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. அதனாலதான் நான் நீங்க ஆராய்ச்சி பற்றி வெளிநாடுகளிலும் சரி எல்லா நாடுகளிலும் நல்ல விதமாக பெண்கள் இருக்கின்றார்கள். இங்கே நான் அவர்கள் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பல்வேறு ஈரான், துருக்கி, அமெரிக்கா, ஜப்பான், இத்தாலி போன்ற இடங்களெல்லாம் நான் சென்றதன் மூலமாக எனக்கு என்ன தெரிகிறது என்றால், அமெரிக்க நாடு, ஐரோப்பிய நாடு, அவங்களுக்கு நம்மளோட 50 வருஷம் முன்னால் இருக்காங்க பெண்களுடைய வசதிகள், வாய்ப்புகள், காரோட்டுகள், அது எல்லா விதமான இதுகளும் பார்த்தீங்கன்னா 50 வருடங்கள் அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். இதே போன்று சவுதி அரேபியா, துருக்கி, ஈரான் எல்லாமே 50 வருடங்களுக்கு பின்னால் இருக்காங்க. நாம 2 இடப்பட்ட இடத்துல இருந்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கோம். நம்ம இதுவே நம்மளை எப்படி வளர்த்துக்கணும், இன்னும் நம்ம எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போகணும், நம்ம சமுதாயத்தை எப்படி பண்ணணும், இப்போ இன்னைக்கு இருக்கிறதே நம்ம தக்க வச்சுக்கோமா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் எனக்கு வந்துச்சு. அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஒரு சந்தோஷம், பொற்காலம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் இருவரும் வேலைக்கு செல்கின்ற பணியிடங்களுக்கு சென்ற இடத்துல நான் போய் பார்த்தா என்னன்னா, அம்மா பெண்கள் தான் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஆண்களும் நல்லா தான் இருக்கோம், 2 பேரும் சம்பாதிக்கணும், 2 பேரும் தான் இருக்கோம். ஆனால் யார் குடும்பத்தை நடத்துறது? U50 I50 why I cook அப்படின்னு ஆணும் பொண்ணு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற நிலைதான் இருக்கு நிறைய இடங்கள்ல. உங்க மருமக இருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஜாயிண்ட் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க? இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா பெண்களுக்கு இப்ப கொஞ்ச காலமாக என்ன வந்திருக்கு, தான் 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 என்ற ஒரு அகந்தை. நானும் சம்பாதிக்கின்றேன், ஆணுக்கு நிகராக சம்பாதிக்கின்றேன், இல்லாவிட்டால் ஆணுக்கும் மேல நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திமிழ், ஆணவ திமிழ். அன்று ஆண்கள் ஆண்கள் ஆணாதிக்க வெளியில் நினைச்சாங்க, என்னடி நான் தானே சம்பாதிக்கிறேன், சோத்தாக்கி போட்டு ஆக்கி போடு, நான் கொடுக்கறத வச்சு நீ தான் சமைக்கணும், சாப்பாடு பண்ணணும், என்னை அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் உன் வேலையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன காலம் இல்லையா? ஒரு காலத்துல சொன்னாங்க இல்லையா? ஆண்கள் மட்டும். ஆனா நம்ம சமைக்கிற சாப்பாடு தான் எடுத்துட்டு பையில வச்சுட்டு 4 இங்கே வச்சுட்டு சுடு ஜம்முன்னு போவாங்க, வீட்டுல டிஃபன் சமைக்க நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பெண்களை ஒரு பெண்களோட உணர்வுகளை மதிக்காம கொஞ்சம் குறைவா தான் நம்மளை மதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கும் நிறைய ஆண்கள் இருக்காங்க. எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் என்ன பண்ணினாலும் ஒரு பெண் பொருளாதாரத்தில் முன்னுக்கு இல்லாமல் இருந்தால் அவளை உதாசீனப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு சிலருக்கு மட்டுமே அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவளும் பெண் என்ற நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை உயர்த்தி பேசுகிறார்கள். இது பெண்கள் பணியில் இல்லாத இருக்கும் பொழுது நான் சொல்லுகின்றேன். இதே இது பெண்களும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்க, 2 பேரும் ஆணும் பெண்ணும் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, ஒன்னா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள்
அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, பெரிய பொறுப்புகள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு என்னாச்சு தெரியுமா, ஐயோ இப்படியே போனா இவ நமக்கு வேலை போயிடுவா போல கேட்கிற ஒரு கால புரட்சி அவர்களுக்கு வருது. இருக்கு இதெல்லாம் நான் எல்லாமே இன்டர்வியூ பண்ணின ஒரு சில இதுகள்னால நான் தைரியம் நான் இப்ப சொல்றேன். அவர்களுக்கு ஒரு கால புரட்சி, இவள் நமக்கு மேலே போய்விடுவா அப்படின்னு. குடும்பத்தில் இருக்கவங்களும் இல்லைன்னா உன்னோட பொண்டாட்டி சம்பாதிக்கிறாங்கிற ஒரு திமிரா, அகங்காரமா, மதிக்க மாட்டேங்கிறா என்னைய அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள். நீங்க இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. நீயா நானாலாம் என்ன போடுறாங்க, நீயா நானால என்ன, உங்க அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணுமா, எங்க அம்மா அப்பாவை நீ பார்த்துக்கணுமா, அதெல்லாம் முடியாது. நீ ஒரு குழந்தைய பார்த்துக்கலையா, நான் குழந்தைய பார்க்கலையா. அமெரிக்காவில் ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா குப்பையை போட்டவன் என் ஹஸ்பண்ட் தான் போட்டவன் கொண்டு போய் வீட்டிலேருந்து குப்பையை கொண்டு போகிறது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் தான் கொண்டு போய் கொண்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ தெரியாது, ஆண்கள் தான் எடுத்துட்டு போய் பண்ணணும். டைப்பர் மாத்திரம் தான் ஆண்கள் தான் மாற்றணும். குழந்தைக்கு கொண்டு வந்து சமப்பா போட்டு வாங்கிட்டு வருவா, கார் எடுத்து போய் காயெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பாகுபாடுபடுத்திக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. குழந்தைக்கு டைப்பர் மாற்றணும்னா கூட உங்க அம்மா வரணும், இல்லை எங்க அம்மா வரணும், இல்லைன்னா நீ மாத்து, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு நான் போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. அதனால என்ன ஆகுது, வீட்டுல பிரச்சனை. 2 பேரும் நல்லா சம்பாதிச்சாலும் கல்வியில முன்னேறினாலும் 2 பேருக்குள்ள பிரச்சனைகள். இதனால என்ன ஆகும், வளரக்கூடிய குழந்தை, நம்மளுடைய வருங்கால சமுதாயம் மனசு பிரிஞ்சு மனசு கெட்டு போய் அவன் என்ன பண்றான், எங்கேயோ போய் சாயந்தரம் ஆனா அம்மா வீட்டுக்கு வரமாட்டா. அவன் என்ன செய்வான், குழந்தைய போய் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை வீட்டிலே அவர்களை கவனிப்பதற்கு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இவர்களும் அடிக்கடி சண்டைகள் போட்டுக் கொண்டிருப்பதால் இவர்கள் என்ன ஆவார்கள், பல்வேறு விதமான வேறு விதமான வேடிக்கை களியாட்டங்களை செய்கின்றார்கள். மது அருந்துதல் மற்றும் பிற தீய குணங்கள், தீய செயல்கள் அவர்களுக்கு வருகின்றன. இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இப்படியே போனால், இப்படியே இந்த நிலை இன்னைக்கு நம்ம பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள். பாரதி வேணும்னா நமக்கு சல்யூட் அடிக்கலாம், நம்மளும் பாரதிக்கு சல்யூட் அடிக்கலாம். ஏய் பாரதியே, நீ சொன்னதெல்லாம் நனவாகி கொண்டிருக்கின்றது. தேவதர தமிழோசை உலகெல்லாம் பரவ நாங்கள் செய்திருந்தோம். நாங்களும் பட்டங்கள் ஆடுறோம், சட்டங்கள் செய்கிறோம், நல்ல சம்பாதிக்கிறோம். ஆண்கள் அப்படி இல்லை, ஆணுக்கு நிகழ் பெண் அறிவிலோங்கி சமமாகிவிட்டோம் என்று மாத்தட்டிக் கொள்ளலாம். ஆனால் இந்த குடும்ப சந்தோஷம், குடும்ப சூழ்நிலை மக்களை அரவணைப்பு செய்கிறது. உறவுகளை அரவணைப்பது, மற்ற விசேஷங்கள், நம்முடைய இந்திய பண்பாடு கலாச்சாரங்களை எல்லாம் நாம் நன்றாக கடைபிடிக்கின்றோமா என்று கேட்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது, இல்லையா? அப்படிதானே இருக்கு. என்ன சொல்றீங்க? பெண்கள் தான் வாய்ப்பு சொல்லணும். கேள்விக்குறியா தானே இருக்கு. உங்க குழந்தைங்கள உங்களால நிம்மதியா அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்க்குற மாதிரி வளர்த்த முடியல. அன்பின் மூலமாகவும் அரவணைப்பின் மூலமாக முடியவில்லை. நீ உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அவையாரையும் உடலையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அறம் செய்ய விரும்புகிறது. நாம் சொல்லிக் கொடுப்பது ஒரு தாய் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது, தந்தை அவருக்கு நேரம் ஒதுக்கி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதில் உள்ள வேகம், அதில் உள்ள ஆசை, அன்பு அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைகள் ஒரு சிறந்த மாணவர்களாக, சிறந்த ஒரு ஆட்களாக வருவார்கள். இப்பொழுது நேரம் இல்லை, போ டியூஷனுக்கு போ, அங்க போ, இங்க போய் இருக்கிறார்கள் குழந்தைகள் எல்லோரும். நான் எல்லாருமே இப்ப சொல்லல, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், நன்றாக இருப்பதற்கு இருக்கலாம். ஆனால் இப்படியாக சூழ்நிலை இன்று இருக்குது. இதே இது தொடர்ந்தால் 2050 என்ன ஆகும்? 2050 பெண்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஒருத்தர் சொல்லுங்க. இந்த மாதிரி குடும்பம் இருக்கு, ஒரே பிரச்சனை 2 பேர் வேலைக்கு போகணும். இப்ப யார் போற வேலைக்கு? ஈஸ்வரியமா சொல்லுங்க. இப்படியே இந்த நிலைமை வச்சுனா என்ன செய்யணும்? என்ன ஆகும்? என்ன பண்ண முடியாது. என்ன செய்வாங்க? 2 பேரும் உட்காந்து முடியவே இல்லைடா, போட நீ சீ போட நீ அப்படின்னா அவ போயிடுவா, அவன் சீ போடி நீ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் விவாகரத்து நிறைய வரும். இதே அவங்களுக்குள்ள சீ போட சீ போடின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அழகான குழந்தைகளுடைய உருவங்கள், அவனை போல ஒரு பையனோ அவனை போல ஒரு பொண்ணோ வந்து நிற்கும் போது மனசுக்குள்ள
ஆஹா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, என் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், அதனால நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அங்கே பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் அமெரிக்க நாட்டு மோகங்களின் மூலமாக தனித்துவம், நான் தனியாக நான் சம்பாதிக்கிறேன், நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன், என்னென்னாலும் போவேன், என்னென்னாலும் செய்வேன், என் ஃப்ரெண்டை பார்க்க போவேன் அப்படின்னு ஆணும் பெண்ணும் 2 பேரும் சொன்னால் என்ன விவாகம், குழந்தைங்க எப்படியோ போவோம், விவாகரத்து நடக்கும். இது நம்முடைய சமுதாயத்தின் வளத்தை குறைக்கும் இல்லையா? ஸோ 2050 பெண்களுடைய நிலை இப்படியே போச்சுன்னா அப்புறம் ஆண்களுமே ஆணாதிக்கத்தோட போடி என்ன சம்பாதிக்கிற திமிரில் எப்படி பேசுறேன்னு அப்படியே போனால் நம்ம நாடுகளில் 2050 விவாகரத்துகள் அதிகமாகும். பெண்கள் அதை போல உனக்காக போய் நான் குழந்தை பெற்றுக்கிறத விட நான் குழந்தை பெற்றுக்காமே நான் இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். அமெரிக்க நாட்டு பெண்களை கூட நானே தனித்துவத்தோட தனி இண்டிபெண்டன்ஸோட இருப்பேன் அப்படின்னு அவன் போகலாம். இந்த நிலையும் ஏற்படும். 3வது நிலை என்னவென்றால் உன்னுடைய தாயையும் என்னுடைய தாயையும் யாரும் பார்க்க போவதில்லை. நீ என்னதான் சம்பாதித்தாலும் உங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு குழல் இல்லாவிட்டால் அங்கே வருகின்ற மாமனார் மாமியாரையோ அம்மா அப்பாவையோ நன்றாக கவனிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும், அவங்க படி என்ன தலையெடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க படி நிறைய ஒரு முதியோர் உள்ளவர்களுக்கு போய் உட்காந்துட்டு சரி போகிறா எங்களுக்கு பென்ஷன் நாங்கள் இருக்கோம், நாங்கள் சந்தோஷமா இருக்கலான்னு போவாங்க. இதுகளும் சந்தோஷமா இருக்க போறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றேன் இதுல இதெல்லாம் நடக்க போகுது. இந்த 3-4 விஷயங்கள் நடக்கும். 2050 நடக்கதான் போகுது. ஆனா அப்படி ஆனா இப்போ மேலை நாடுகளில் நடந்துட்டு அமெரிக்காவை திருத்தவே முடியாது. அவங்க டைவர்ஸி நிறையா இருக்காங்க. பெண்கள் கல்யாணமே பண்ணிக்கிறதுல ஆண்களும் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு போறாங்க. ஆனால் பெண்ணால் மட்டும்தான் அந்த ஆண் என்பவர்களை அவர்களை அன்புக்குள் கொண்டு வந்து ஒழுக்க நெறிக்குள் கொண்டு வரணும். ஸோ அதனால நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு மேலே எந்த அம்மா அப்பாவும் 15 வயசு பையனை வச்சுக்க மாட்டாங்க வீட்டில். நீ போய்த்தோ நீ பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த ஒரு கலாச்சாரம், அவர்களுடைய கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் அப்படி அல்ல. என்ன சொல்லுவோம், 15 வயசு பையன் இளந்தாரி பையனை வெளியே அனுப்பலாமா, இளந்தாரி பொண்ணை வெளியே அனுப்பலாமா என்று கட்டுக்கோப்புக்குள் நாம் வைத்திருப்போம். அதனால தான் நம்ம இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம் இன்றும் மக்களால், அமெரிக்கர்களால், ஐரோப்பியர்களால் போற்றப்படுகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா, அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய பெண் ஆண்கள் நம் நாட்டு தமிழ்நாட்டு இந்திய நாட்டு பெண்களை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு நம் நாட்டு பெண்கள் ஒழுக்க சீலர்களாகவும் பெண்ணில் பிறந்த யாவோட கற்பட திருநெல்வேலியாக பெறுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம். அதனாலதான் பெண்கள் அந்த பெண்களை விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவையில நினைக்கலாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இந்த ஃபேமிலி வில் கெட் த பாண்ட், அன்பு நிலைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டு பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படியெல்லாம் இல்லாமல் சமுதாயம் சீராக இந்திய பண்பாடு குலையாமல் நமது நாகரீகம் இவையெல்லாம் உலகம் முழுக்க இன்று இருப்பது போல என்றும் இருக்க வேண்டுமானால் ஆணும் பெண்ணும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு 4-5 நான் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அதை இந்த நேரத்தை வேற இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா, அதனால 4-5 சொல்றேன். என்னன்னா, இனி வரும் 2050 ஒரு எப்படி ஆணும் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு பெண் இத்தனை நாட்களாக பெண் உலகில் பெண் படித்து பட்டம் பெற்று ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாள் என்றால் அவளை பாராட்ட வேண்டும், அவளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நான் பல கவிதைகளிலே எழுதியிருக்கின்றேன். இன்றைய பெண்கள் அடுப்பும் ஊங்கிக்கொண்டு ஆபீஸிற்கும் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லும்போது ஆண் சட்டுவத்தை தூக்கி தோசை சுட்டால்தான் என்ன தப்பு இல்லை பண்ணினா தோசைங்கிறது இது சும்மா நம்ம வீட்டுக்காக நான் பேசுகிறேன். இதே போல ஒவ்வொரு இதிலையுமே குழந்தை வளர்ப்பதும் சரி, குடும்ப பொருளாதாரத்தை கட்டி காப்பதும் சரி, ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி பேசி இப்படியெல்லாம் நாம் இருந்தால்தான் வாழ்க்கை முன்னேறும் என்று ஒரு பெண் வேலைக்கு சென்று அவள் உயர்வாக செல்லும் பொழுது சந்தோஷமாக அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிச்சுன்னா லேடிஸ் ஞான மக்குங்க உடனே ஒரு கேசரியை பண்ண மைசூர் பார்க்க பண்ண எங்கள் வீட்டுக்காரங்க ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னு என்ன கொடுக்கணும். இதே எவதான் ஆண்கள்
இந்த ஆண்களால் எது வழி வெளியில இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, வெளியில இருந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஐயா அப்படியா? ஏன் எழுதி நிறைய சாப்பாடு அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க, சந்தோஷம் இருக்கு. ஏன்னா வேலைக்கு போறப்ப சமையல் சாப்பாடு கிடையாது, அவரே சாப்பாடு எடுத்து போட்டுக்கணும், வீட்டில் இருந்தால் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் லேடிஸ். அவங்க பெண்கிட்ட நல்ல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஆஹா அம்மா வந்துட்டே டெய்லியும் சுடு சுடு சாப்பாடு போட்டுக்கொடு அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஒழிய வேற மாதிரி இல்லை. இது இருக்கக்கூடாது. அப்புறம் என்னன்னா ஒரு குடும்பம் என் குடும்பம்னு கணவன் மனைவி பிரித்து பார்க்காம நம் குடும்பம் நம் உறவு என்று நினைச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் உதவி வருவாங்க. இன்னைக்கு தாத்தா பாட்டியோட உதவி இல்லாமல் எந்த குழந்தையும் வளர முடியாது. இன்றைய சூழ்நிலையில் கணவனும் மனைவி வேலைக்கு செல்கின்றார்கள் என்கிற பொழுது தாத்தா பாட்டியினுடைய உதவியும் அவர்களுடைய படிப்பினை அவர்களிடமிருந்து அனுபவங்கள் இவை எல்லாமே அவர்களிடம்தான் வர வேண்டும். எனவே அவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். அப்படி மதிக்கும் பொழுது இன்றுள்ள பிரச்சனைகள், ஒரு முதியோர் உள்ளங்கள் அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது. இல்லை நிறைய பேர் சொல்லுவீங்க சொல்கிறாங்க பைசா கொடுக்குறோம் அவங்க ஜம்முன்னு இருக்காங்கன்னு. இல்லை, மனசுக்குள்ள வேதனை மன வேதனைகள் இருக்கும், வேண்டாம். நம்ம அந்த வேதனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அவர்களையும் பார்க்க வேண்டும், மனசு சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியெல்லாம் கணவன் மனைவி இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர். அப்புறம் எந்த பிரச்சனையும் ஒரு சந்தேகமோ கணவனை பற்றிய மனைவியை பற்றிய கணவனுக்கோ சந்தேகம் ஏற்பட்டால் இருவரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இதற்காக எங்கேயோ சட்டசபைக்கோ விவாகரத்துக்கோ லாயருக்கோ போய் பார்க்க வேண்டாம். அவங்களுக்குள்ளே பேசலாம். அவங்களுக்கு திறமை இருக்கு, அவங்களுக்கு சுய புத்தி இருக்கு, சுயமான நினைக்கும். இப்படியெல்லாம் நம்ம செய்தோம்னா நம்ம எந்த ஒரு சமுதாயம் நம்ம தான் நாளைய சமுதாயத்தை உருவாக்க போகிறோம் இல்லையா? நம்ம அம்மா அப்பா நம்மளை நல்லா வளர்த்துறதாலும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்த்தோம்னா வருங்கால சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கோட்பாடை நான் சொல்லியிருக்கேன். இப்போ 2020 கெட்டு போயிடுவாங்க, அப்படி கெட்டு போயிடுவாங்க நான் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன், நம் சமுதாயம், நம் தமிழ் மக்கள், நம் இந்திய மக்கள், இந்திய பெண்கள், ஆண்கள் எல்லோருமே ஒரு கலாச்சாரத்தில் நம்முடைய இந்தியத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. அமெரிக்காவுக்கும் கலாச்சாரம் இருக்கு. ஏன்னா அவங்க 4 தடவை பண்ணுவாங்க, 4 கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆணும் பெண்ணும். அது அவங்க கலாச்சாரம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம எப்பவுமே ஆணும் பெண்ணும் அறிவியோகி செல்வமாக இருப்போம், உள்ள காதலோடு இருப்போம், சுமையற்ற சுகம் என்று நாம் இருப்போம். அப்படித்தானே? அதனால நான் என்ன சொல்றேன்னா, 2000 நிறைய பேருக்கு நான் இலக்கிய வட்டம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக சவுதி அரேபியாவில் ஒரு 10 பேரை நான் இன்டர்வியூ பண்ணிட்டு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க 2009 அவங்க என்னப்பா சொல்லுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க இனிமேல் பெண்கள் குழந்தையே பெற்றுக்க மாட்டாங்க, குழந்தைங்களால தான் பிரச்சனையே வருது. எப்படி எல்லாத்துலேயுமே குழந்தைகள் அமெரிக்காவில் கூட பாருங்க, குழந்தைகளை எப்படி பார்க்கறது, ரெகுலர் உயர்ந்துட்டால் குழந்தைகளை எப்படி பார்க்கறதுங்கிறதுல தான் இது பிரச்சனைகளே ஆரம்பமாகுது. இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் புக்கில். அப்படி இருக்கும்போது இனி வருங்காலத்தில் பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்க மாட்டாங்க, அப்படியே பெற்றுக்கிட்டாலும் 1-2 பெற்றுப்பாங்க. அப்புறம் ஆண்களுமே என்ன பண்ணுவாங்க, தன் வழியில் போக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஆராய்ச்சியின்படி நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையும் பார்த்துன்னே கேட்டுட்டேன், நம்ம தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு, பெண்கள் மாற மாட்டார்கள். எவ்வளவுதான் அவர்கள் படித்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாரோ ஒருவர் 2 பேர் அவர்கள் தவறுகள் செய்யலாம், தவறாக அவர்கள் நடந்து கொள்ளலாம், ஏதோ போல. ஆனால் மொத்தத்தில் ஒரு அருமையான வாழ்க்கையை, அன்பான வாழ்க்கையை இன்று நாம் எப்படி இருக்கின்றோமோ அதே போன்று நாம் தமிழ் மக்கள் பண்பாட்டை காப்பாற்றி 2050 பெண்கள் பெருமைக்குரிய பெண்களாகவே இருப்பார்கள் என்றுதான் நான் இந்த நூலில் முடித்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய பேசணும். எனக்கு இது கவிமாமணி விருது கொடுத்தது ஐயா அவர்கள் ஊரிலே சென்று என்னுடைய விருதினை பெற்று வந்தது, இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது பாரதி கலைக்கழகம் ஒரு குடும்பமாகத்தான் செயல்பட்டிருக்கிறது. எழிலன் ஐயா, ரெங்கராஜா, புகழ்ச்சியன் அவர்கள், அம்மா ராஜேஸ்வரி அம்மா, இவர்கள் எல்லாருமே
ஐயா இன்னைக்கு தலைமை தாங்க வந்து எல்லாருமே பட்டுராஜ பாரதி அவர்கள் அவருடைய மீட்டிங்க்கு நான் போக முடியல சாரி சார் எஸ்டர்டே கொடுத்தோம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்தியாவில் தான் நிறைய மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம் என்ன சாரி. எனிவே என்னுடைய முடிவு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? நம்மளாம் பெருமைக்குரிய பெண்மணிகளாக தான் இருக்க போகிறோம். 2050 அப்படிதான் இருப்போம். இவன் காலையிலும் அப்படிதான் இருப்போம் இல்லையா? ஓகே சரியா? பெருமைக்குரிய பெண்மணிகள் இன்னும் ஆண்கள் சத்தம் சொல்லுங்க. நாங்களாம் பெருமைக்குரிய பெண்மணி தானே ஐயா? சொல்லுங்க. சந்தேகமெல்லாம் கிடையாது. நாங்கள் பெருமைக்குரியவங்க. நீங்கள் ஆதரவாகவும் அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்குள் அன்பும் ஆதரவும் உண்டு. ஆனால் மனைவியிடம் மட்டும் நீங்கள் உங்களுடைய ஆணவத்தை காட்டக்கூடாது. அன்பாக ஆதரவாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஓகே, எனக்கு வாய்ப்பளித்த வச்சு நன்றி. இன்னும் என்னென்னமோ எழிலன் ஐயா பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா எழிலன் வந்து ஒரு நாளாகவே அவர் என்னுடைய எனக்கு வழங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இன்று ரொம்ப என்னோட சகோதரருக்கு மேலேன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் மூத்தவர் அல்ல என்னோட. அதனால ஒரு மூத்த சகோதரன் எப்படி ஒரு சகோதரிக்கு செய்வார்கள் அப்படிதான் செய்கிறாங்க. அதே குமரி ஐயாவும் அப்படிதான். குமரி ஐயா என்னோட தம்பி. அவருக்கு நான் நிறைய அவருக்கு பேசுவேன். நான் அவருடைய கவிதைகளை அவர் வாழ்க்கை என்பதை வரம் என்ற ஒரு அவருடைய வேர்டிங்ஸ் கவிதை வேர்டிங்ஸ் அதை வைத்துக்கொண்டு என்னால் அதை வாழ்க்கை வரமாக நினைத்து கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கு வாழணும், வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி உள்ளவர்களையும் மிகச் சிறந்தவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னால் முடிந்தவை என்று சொல்லிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. பொறுமையாக பசியோடு என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்தமைக்கும் உங்களுடைய அமைதியான சூழ்நிலையை எனக்குள் என்ன தோணுனா, என்னுடைய பேச்சை ஆழமாக கேட்டிருக்கிறீர்கள் என்று. எதுவாக இருந்தாலும் என்னுடைய இமெயில் ஐடி இருக்குது, பேசுங்க. வாட்ஸ்அப் இருக்குது, நம்பர் தரேன். வாட் எவர் யூ ஃபீல் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு மீ. ஓகே, நன்றி 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 நன்றி. வெண்பாட்டொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நல்ல என் நாவலில் நடம் பயின்ற நருந்தவிலே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி அனைவரையும் வணங்கி வருகிறேன். இந்த மாதம் மகளிர் மாதம் என்பதால் நான் இன்னைக்கு பெண்களை பற்றி பேச விரும்புகிறேன். பெண்கள் இவ்வுலகிற்கு கிடைத்த ஒரு வரம் என்று சொல்லலாம். பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய சக்தி பெண்களிடம் உள்ளது. அன்பு, அரவணைப்பு, திறமை, தியாகம் போன்ற அனைத்து நற்குணங்களையும் பெண்கள் தங்களுள் அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். குஞ்சி அழகும் கொடுப்பானை கோயிலழகும் வஞ்சி சேர்ந்தா குஞ்சி அழகும் கொடுப்பானை கோயிலழகும் வஞ்சி சேர்ந்தால் எல்லாம் வரும். அதாவது நம்முடைய நாளடியார் காதல். ஒரு பெண்ணின் கூந்தலோ ஆதியோ அவளுடைய மஞ்சள் நிறமோ அவளுக்கு முக்கியமில்லை. அவளுக்கு கல்வியே அழகு என்று நம்முடைய நாளடியார் காதல் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. என் பாட்டன் பாரதி நன்னுடையார் என்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இப்போது வலிமை கொடுப்பது தாய்ப்பால் முறை. ஆனால் நமக்கு வலிமையை கொடுப்பது பெண்கள். மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் நமக்கு பொருளை கொடுப்பது பெண்ணின் சக்திகள் என்று அழகாக கூறியிருப்பார். நேரம் என்னிடம் இல்லை, ஆனால் மிகவும் வருத்தப்படுகிறேன். என் சுருக்கமான உரையை முடிக்கிறேன். இறுதியாக 2 வார்த்தைகள். மண்ணை காப்போம், பெண்ணை காப்போம், அன்னையை போற்றுவோம், பெண்ணியத்தை பேணி
பாதுகாப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி வைக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்புடன் சுந்தர். தொன்மை தொன்மை உண்மை உண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயமை இயன்மை போன்ற 16 சிறப்பியங்களுடைய எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது மகளிர் தின வரலாற்றை பற்றி தான் பேசப் போகிறேன். முதலில் 1789 ஆண்டு பெண்கள் ஒரு போராட்டம் செய்கிறார்கள். அதாவது பிரெஞ்சு நகரில் உள்ள பாரிஸ் நகரில் ஒரு போராட்டம் செய்கிறார்கள். அதில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால், ஆணுக்கு நிகராக நாங்களும் இந்த சமுதாயத்தில் உயர வேண்டும், எங்களுக்கு வேலைக்கேற்ற கூலி கிடைக்க வேண்டும் என்று. இது ஒரு பெரும் கிளர்ச்சியாக விடுத்து மொத்த பாரிஸ் நகரில் இருக்கும் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு போராட்டம் செய்தார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் அரசு மாளிகையை நோக்கி செல்கிறார்கள். அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன் பெயர் லூயிஸ் பிலிப். அவருடைய ஆணைப்படி 2 மெய்காப்பாளர்கள் அவர்களிடம் வந்து, ஒழுங்காக களத்தை விட்டு சென்று விடுங்கள், இல்லையே சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். இதை கேட்டு ஆவேசமாக வீறு கொண்டு எழுந்த பெண்கள் அவர்களை அடித்துக் கொள்கிறார்கள். இந்த விஷயத்தை கேட்ட லூயிஸ் பிலிப்புக்கு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு அவர் சொன்னார், நீங்கள் சொன்ன தகவல்களை நான் நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன் என்று ஒப்புதல் கொடுத்தார். ஆனால் சில நாட்கள் கழித்து அவரால் அதை செய்ய முடியவில்லை. ஆகையால் தன் பதவியை ராஜினாமா செய்தார். பின்பு 1848 மார்ச் 8 அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரெஞ்சு அரசனின் பெயர் லூயிஸ் பிளாங்க். அவர் சொன்னார், நான் பெண்களுக்கு அரசு ஆலோசனை பணிகளில் ஈடுபடுத்தி கொடுக்கிறேன், பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதன் பின்பு 1857 அமெரிக்க பெண்களின் போராட்டம். அது சாதாரண பெண்களின் போராட்டம் இல்லை, வேலை செய்யும் பெண்களின் போராட்டம். அவர்கள் என்ன கோரிக்கை முன்வைத்தார்கள் என்றால், நாங்கள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் உழைக்க மாட்டோம், 8 மணி நேரம் தான் உழைப்போம், எங்களுக்கு வேலைக்கேற்ற தகுந்த கூலி கிடைக்க வேண்டும் என்று. இது ஒரு பெரும் கிளர்ச்சியாக விடுத்து இத்தாலி, இங்கிலாந்து, டென்மார்க், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்று உலக நாட்டில் இருக்கும் பெண்களை கவர்ந்தது. அடுத்து 1908 இன்னொரு போராட்டம். அதை தொடர்ந்து நிறைய போராட்டங்கள் வந்தது. நாம் போராட்டம் செய்தால்தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்ற எண்ணம் ஒவ்வொரு பெண்ணின் மனதில் வரவே அவர்கள் செய்தார்கள். போராட்டம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதன் பின்பு 1910 அப்போது அனைத்துலக பெண்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அது டென்மார்க் நகரத்தின் கேபிட்டலான கோபன்ஹேகன் நகரத்தில் நடைபெற்றது. இந்த நகரத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தான் சர்வதேச மகளிர் அமைப்பு உருவானது. அதன் பிறகு 1919 பல பெண் அமைப்பு தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு கலந்தாலோசனை செய்தார்கள்.
கவிசா ரதிதா சனவர் புதிய கவிமா மணியாய் விளங்குகிறார். கவிசா ரதிதா சனவர் புதிய கவிமா மணியாய் விளங்குகிறார். கவிமா மணி முத்துமணி அவரை கவியால் வாழ்த்தி வணங்குகிறேன். கவிமா மணி முத்துமணி அவரை கவியால் வாழ்த்தி வணங்குகிறேன். அறிமுகம் எனக்கோ அதிகமில்லை, ஆயிரம் என்ன கலைக்கழகம் அறிவிக்கும் கவிமா மணி என்றால் அவரிடம் ஏதோ திறன் இருக்கும். அறிமுகம் எனக்கோ அதிகமில்லை, ஆயிரம் என்ன கலைக்கழகம் அறிவிக்கும் கவிமா மணி என்றால் அவரிடம் ஏதோ திறன் இருக்கும். கழகத்தின் கவிமா மணி விருதை கவிமணி விஜிமா பெறுகின்றார். கழகத்தின் கவிமா மணி விருதை கவிமணி விஜிமா பெறுகின்றார். வழக்கத்தை போலே முத்துமணி வணக்கத்தை கூறி வாழ்த்துகிறேன்.